உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். ஒரு பெரும் ரகசியம், ஏறக்குறைய ஒரு 10-12 வருஷங்களாக நான் கை கொண்டிருந்த அந்த ரகசியத்தை இந்த இடத்தில் நான் உடைக்கிறேன். 460 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் தோன்றிய பொழுது, இந்த பூமி, சூரியன், சந்திரன், இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் உருவான பொழுது இந்த உலகத்திலே கடல் தோன்றுகிறது, பாறைகள் தோன்றுகிறது, நதிகள் தோன்றுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவது மிக மிக சுலபம். இளைஞர்களை, எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவது மிக மிக சுலபம். எது கடினம் தெரியுமா? அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்வது கடினம். ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ ரொம்ப ஈஸி. ஐ டூ லவ் யூடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி உங்களுடைய காதலை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களே, ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. தொடங்கி விட்டீர்கள். 40 வருடங்களாக இந்த பெண்ணை நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன், தொடருங்கள் பார்ப்போம். ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய லிஸ்ட் நான் தனியா வச்சிருந்தேன். என்ன? தனிமை, 8 மணி நேர தியானம், காட்டுக்குள்ள போயிடணும், அதையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். தியானத்தை ஒளி என்கிறார் ஈஸ்வரன். தியானத்தை ஒழிக்கிறதா? தியானம் தானே ஆன்மீகமே. அதை எப்படி ஒழிக்கிறது? கிரிவலம் செல்லாதே. கிரிவலம் என்பது சுத்தி வந்து பகவானே இதை எனக்கு கொடு, நாகராஜ் உனக்கு ஏதாவது வேணுமா கொடுன்னு நீ கேப்பியா? மகா சிவராத்திரி வருதே, தூங்கு தூங்கு. மகா சிவராத்திரிக்கு எதற்கு நாகராஜ் முழித்திருப்பார்கள்? பிரபஞ்சத்துல சக்தி இருக்கும், நம்மளுடைய ஆண்டனா, ஸ்பைனல் கார்டு அப்படி இருக்கும்பொழுது அந்த சக்தி வந்துட்டு உடம்புக்குள்ள வரும், நமக்கு வந்துட்டு அந்த சக்தி கிடைக்கும். ஓ, உனக்கு சக்தி வேணுமோ? பணக்காரன் எனக்கு பணம் வேண்டும், கோடி கோடியில் வேண்டும் என்று எப்படி ஆசைப்படுகிறானோ அது போல் ஆன்மீகத்தில் ஒரு சித்தர் சக்தி வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அவரும் இவரும் சமம். எனக்கு ஆசிரமம் வேண்டாம் என்பதுதான் அந்த பதிவு. இரண்டாவது விஷயம், ஆசிரமம் வேறு, அன்னதான மையங்கள் வேறு. அன்னதான மையங்கள் காலில் விழுந்து நான் கும்பிடுறேன், அதை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. சுவாமி, நீங்க திருவண்ணாமலையை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் என்னிடம் கேட்பார்கள். சுவாமி, இந்த இடத்துல மயிலே வராது, நீங்க வந்துட்டு போறீங்க, அடுத்த நாள் நான் பாக்குறேன் ஒரு 4-5 மயில் நீங்க எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு, ஆச்சரியமா பாக்குறேன். அப்புறம் அந்த பழாமரம் வந்துட்டு இத்தனை வருஷம் வந்துட்டு காயே காய்க்கல, இப்ப பாருங்களேன், இந்த பிஞ்சு பாருங்களேன். ஆமாம், பிஞ்சு வருகிறது. கிரானைட் கப்ல ஒரு ஆர்ஓ வாட்டர் இருந்தா எப்படி இருக்கும்? பில்கேட்ஸுக்கு கூட இப்படி கிடைக்காது போல் இருக்கு. எங்கே பிறந்து, எங்கே வளர்ந்து, எங்கே வாழ்ந்து இன்றைக்கு இந்த நேரத்திலே நடுக்காட்டுக்குள்ள இவ்வளவு தைரியமாக இருப்பதற்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? கஞ்சா இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே நான் கையை கூப்பிட்டு வணங்கி, தம்பி எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, எந்த ஊரு இந்த மாதிரி. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். என் துறவற அனுபவங்கள் அப்படிங்கிற தலைப்புல பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறேன். இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று வெகு காலமாக என் மனதிலே 2021ஆம் வருடம் தொட்டு இந்த நொடி வரைக்கும் துறவரத்திலே நடந்த நிகழ்வுகளை பற்றி மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த துறவரம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இதில் கடவுள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி மக்களிடம் பேச வேண்டும் என்று பல காலமாக நினைத்து கொண்டிருந்தேன். இதோ அதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது. நேரடியாக பதிவிற்குள் செல்வோம். 2018-2019 வாக்குல சென்னையில அக்ஷயா ஹோம்ஸ் பிளாட்ஸ் அபார்ட்மெண்ட்ல வசித்துக் கொண்டிருந்தேன். அந்த பிளாட்டுக்கு பக்கத்துல ஒரு 1000 வருடம் பழமையான ஒரு ஈஸ்வரன் கோவில். அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொட்டல், அந்த பொட்டலுக்கு நடுவுல ஒரு அரச மரம், அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு முன்பு நான் அவரை முறைத்து பார்த்தபடி, நீ என்னைய துறவரத்துக்கு அனுப்ப மாட்ட இல்ல, இப்படியே இந்த பேராசிரியர் வேலையவே பார்த்துக்கிட்டே இருக்க வைக்க போற என்ன, இந்த லட்சக்கணக்கான சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த மனிதர்களோட சண்டை போட்டுக்கிட்டு, இந்த பணத்தோடையே கட்டி உருண்டுகிட்டு, இந்த பிளாட்ல இருந்துகிட்டு இப்படியே நீ இருக்க வைக்க போற இல்ல, துறவரத்துக்கு நீ அனுப்ப வைக்கவே போறதில்லை, இப்படியே இரு, சந்தோஷமா இரு என்று ஒவ்வொரு நாளும் மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் கீழே ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு இறங்கினாலும் சரி, ஒரு காப்பி பொடி வாங்குறதுக்கு இறங்கினாலும் சரி, ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளையாரை பார்த்து திட்டிக் கொண்டே இருப்பது ஒரு நாளைக்கு 10 முறையாவது என் வழக்கம். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு 2021 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அதே பிள்ளையார் முன்பு நாகராஜ், கண்களில் சன்னமாக கண்ணீர், அந்த பிள்ளையாரை பார்த்து,
காவி உடை, ஷோல்டர் பேக் அதை மட்டும் மாட்டிக்கிட்டு அப்படியே திருவண்ணாமலைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல கடைசியாக அந்த பிள்ளையார் முன்பு சின்னதாக கண்ணீரோடு, செஞ்சிட்டியே, எவ்வளவோ திட்டிட்டு இருந்தேன், கல்லாக அமைதியாக இருந்து கொண்டே அற்புதமாக செஞ்சிட்டியே, இதோ கிளம்பி கொண்டிருக்கிறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ல, உன்னை விட்டு நான் எப்படி இருக்க போறேன், எனக்கு திட்டுறதுக்காவது ஒரு ஆள் வேணுமே, ஒண்ணு பண்ணலாம், நீ என் கூட வந்துரு, நீ இங்கே இரு, பட் திருவண்ணாமலைக்கு வந்துரு என் கூட, அங்க நீ எங்க இருப்ப அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்றது தெரியல, ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன், நீ என் கூட வந்துருவ என்று சொன்னவாறு திருவண்ணாமலைக்கு நான் கிளம்பி வந்த அந்த பயணத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பெருமக்களே, இந்த உரையை இப்படி ஒரு தொடக்க காட்சியாக சொல்லிவிட்டு தொடர்கிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். ஒரு பெரும் ரகசியம், ஏறக்குறைய ஒரு 10-12 வருஷங்களாக நான் கை கொண்டிருந்த அந்த ரகசியத்தை இந்த இடத்தில் நான் உடைக்கிறேன். அது என்னன்னா, ஏறக்குறைய ஒரு 2010 அந்த சமயத்துல மனசுக்குள்ள ஒரு ரகசியத்தை வளர்த்து வைத்திருந்தேன். நம்ம துறவரத்துக்கு இந்த இடத்துக்கு தான் போறோம், அந்த இடத்த மக்கள் கிட்ட சொல்லக்கூடாது. ஓம்கார் சேனல்ல மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லக்கூடாது. நம்ம விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும், இந்த இடம்னு சொல்லக்கூடாது. அதுவும் தமிழ்நாடு கிடையாது, வட இந்தியா, அந்த இடத்துல போய் உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது சொந்த ஊர்லயே துறவரம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். காசி, வாரணாசி, அங்குதான் என்னுடைய நிரந்தர துறவரம் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு இருந்த அந்த ரகசியத்தை இதோ இந்த இடத்தில் நான் அப்பட்டமாக உடைக்கிறேன். அப்படியே நான் வச்சிருந்த அந்த ரகசியத்தை அப்படியே பகவான் எப்படி மடைமாத்துகிறார். ஒண்ணு. ரெண்டாவது, மை டெய்லி ருட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓம்கார் சேனல்ல நான் பதிவு செய்திருந்தேன். நான் பேராசிரியராக இருக்கும் பொழுது நான் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னோட டெய்லி ருட்டீன் எது அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுல துறவரம் போகும்போது என்னோட ருட்டீன் வேற மாதிரி இருக்கும், நான் வேற ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன், இந்த விஷயங்கள்ல நான் துறவரத்துல பண்ணுவேன் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன், அதை நான் சொல்ல மாட்டேன், துறவரத்துல நான் போயிட்டு நான் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு லிஸ்ட் நான் வச்சிருக்கிறேன், இந்த லிஸ்ட் படிதான் என்னுடைய துறவரம் நடக்க போகுது, இன்னென்ன விஷயங்கள்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு நான் கொண்டுட்டு வரேன். பகவான் வேற ஒரு லிஸ்ட் வச்சிருந்திருக்கிறார். எனக்கு அது தெரியாது, இப்படித்தான் நான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு வந்த அந்த துறவரத்தை, அந்த லிஸ்டை அப்படியே கிழித்து போட்டுவிட்டு தன்னுடைய லிஸ்டை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து, இப்படித்தான் உன் துறவரம் இருக்க போகுது அப்படின்னு மாற்றி அமைச்சாரே. இதைத்தான் இந்த பதிவிலே நான் ஆழமாக பேச போகிறேன், படிப்படியாக சொல்ல போகிறேன். அது எப்படி எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி என் லிஸ்ட்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, தனிமை, அதாவது முதல்ல காசியில் சென்று தனிமை. முதல்ல ஹிந்தி பாஷை அவ்வளவாக தெரியாது, சன்னமாக தெரியும், இருந்தாலும் யாரிடமும் பேச போவதில்லை. தனிமை, மௌனம். இன்னும் அந்த கங்கை ஓரமாக இல்லாட்டினா விஸ்வநாதர் கோவில் பக்கத்துல எல்லாம் இல்லாம கொஞ்சம் காட்டுப்பகுதி, காசியில் இருக்கிற காட்டுப்பகுதியில போயிட்டு தனிமையாக உட்காந்துக்கிறணும். அன்னதானம் ஒரு 27 அன்னதானங்கள் உள்ளன காசியிலே, அதுல தூக்கு சட்டியில சாப்பாடு வாங்கிட்டு தனியா போய் உட்காந்துக்கிறணும். இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றேன். தனிமை, மௌனம், காட்டுக்குள்ள போய்க்கிறது, மக்கள் கிட்ட தொடர்பே இல்லாமல் இருப்பது, மக்களிடம் பேசவே கூடாது. இப்படி இருந்த விஷயத்தில் முதல் அடி என்னவென்றால் அது காசி அல்ல, திருவண்ணாமலை என்று பகவான் மடைமாற்றி விட்டது முதல் விஷயம். நான் அப்பவே பாக்குறேன், ஓகே, கொரோனான்னு போட்டாரு, நம்ம ட்ரெயின் எல்லாம் கட்டு, இந்தியா முழுவதும் ட்ரெயின் கட்டு, காசிக்கு போக முடியாது, இல்ல ட்ரெயின் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 2022 இல்ல அதையும் தாண்டி போயிட்டு இருக்கோம். பட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கரெக்டா. சோ நம்ம கிளம்பி போக வேண்டிய நிர்பந்தம். எனவே பகவான் மூளைக்குள்ளே திருவண்ணாமலை என்று சொல்கிறார். நான் பெருமக்களே, நான் இந்த இடத்துல நான் சொல்றேன், நல்ல வேலை, நான் வெளிப்படையா நான் சொல்றேன், திருவண்ணாமலைக்கு சேர்ந்ததுக்கு அந்த பகவான் அமைச்சு கொடுத்த அந்த வாய்ப்பை நான் நினைத்து மிகவும் புலகாங்கிதம் அடைகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை காசியில் இப்போ நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுகிறேன். நல்ல வேலை, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பேன். திருவண்ணாமலையில் சொர்க்கம் போன்ற இந்த துறவரம் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ மொதல் விஷயத்த பகவான் கிழிச்சு போடுறார், அது காசி கிடையாது, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்னென்னலாம் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் தனி லிஸ்ட் வச்சிருந்திருக்கிறார் அப்படின்னு. திருவண்ணாமலைக்கு நான் கிளம்பி வருகிறேன். இங்க பாருங்க, திருவண்ணாமலைக்கு நான் பல வருஷம் நம்ம வந்துட்டு இருக்கிறேன். 2009 இருந்து திருவண்ணாமலை எனக்கு தொடர்பு. நான் கிரிவலம் பௌர்ணமி நேரத்துல மட்டும் வரமாட்டேன், சாதாரண நாட்கள்ல வருவேன். 10 நாள் லீவ் கிடைச்சதுன்னா நான் வந்துடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, திருவண்ணாமலையில சுத்திட்டு திருநேர் அண்ணாமலைன்னு ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு பின்பு ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு பின்பு கொட்டாங்குச்சி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. அந்த குளத்துக்கும் அந்த ஜீவ சமாதிக்கும் நடுவிலே அந்த குளத்துக்கரை, அந்த பேங்க்ல அப்படியே உட்காந்துப்பேன். அவ்வளவுதான், ஒரு மரத்தடியில அப்படியே
எந்த தொந்தரவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. 10 நாட்கள் யாரிடமும் பேச மாட்டேன். இப்பதான் பேச்சு. அப்பெல்லாம் யாரிடமும் பேச மாட்டேன். அந்த அமைதி அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து 10 நாட்களோ 20 நாட்களோ 1 மாசமோ எத்தனை நாள் நான் வந்துட்டு திருவண்ணாமலைக்கு நான் வருகிறேனோ அத்தனை நாட்கள் நான் உட்கார்ந்து இருந்துட்டு அப்படி கிளம்பி போவேன். இப்ப நிரந்தர துறவரத்துக்கு நான் வருகிறேன். நேரே திருநேர் அண்ணாமலையில போயிட்டு அதே இடத்துல உட்காந்துக்கலாம். அப்படியே தொடரலாம்னு வரும் பொழுது முதல் இடி அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் வால். அப்ப காம்பவுண்ட் வால்லாம் கிடையாது. நான் சொல்றது 2021 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்று நான் கிளம்பி வருகிறேன். பிள்ளையார்கிட்ட நான் வணக்கம் சொல்லிட்டு நான் வந்தேனே. வந்த உடனே திருவண்ணாமலையில் நான் இறங்கி விட்டு நேரே திருநேர் அண்ணாமலை கோவிலுக்கு நான் போகிறேன். அங்க ஒரு காம்பவுண்ட் வால். முதல்ல காம்பவுண்ட் வால்லாம் கிடையாது. ஈஸ்வரனுடைய கோவில் இருக்கும், பக்கத்துல வந்துட்டு அம்மாவுடைய கோவில் இருக்கும், இந்த பக்கம் குண்டலினியோட கோவில் இருக்கும், இந்த பக்கம் நவகிரக கோவில் இருக்கும். அங்கெல்லாம் சன்னியாசிகளும் படுத்து தூங்குவாங்க. இப்ப யாருமே தூங்கக்கூடாது. காம்பவுண்ட் வால். நான் பாக்குறேன், ஐயோ பகவானே எதனா காம்பவுண்ட் வால். நான் நினைச்சிட்டு வந்து பெரிய பிளான், திருநேர் அண்ணாமலையில தான் நிரந்தர துறவரம், அங்க ஷெட்டு போட்டு உட்காந்துக்கலாம், இல்லாட்டினா சும்மாவது பாறையில உட்காந்துக்கலாம். இப்ப நான் எங்க போறது இடமே தெரியல, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம் அப்படின்னு அன்னைக்கு பயங்கர குழப்பத்தோடு திருநேர் அண்ணாமலை எதிரிலே இருக்கும் ஒரு அரச மரத்து அடியிலே அங்கே ஒரு மஞ்சள் கலர் கல்லு, ஒரு எல்லோ பெஞ்ச், அதுல அப்படியே படுத்து தூங்கிட்டேன். எனக்கு நைட்டு என்ன பண்றது, அடுத்து எங்க போறதுன்ற ஐடியாவே இல்லை. அடுத்த நாள் காலையில் நான் எழுந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். யாரோ ஒரு ஐயா, நான் நினைத்திருக்கிறேன் யாரிடமே பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த ஐயா வந்து மெதுவா கேட்கிறார், எங்க தங்குறீங்க அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி திருநேர் அண்ணாமலையில எதிர்த்தாப்புல படுத்திருந்தேன். ஐயா அங்கெல்லாம் படுத்தீங்கன்னா வந்துட்டு கஜகச்சன்னு இருக்கும், தியானம் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு பண்ணலாம், எனக்கு இந்த 14 கிலோமீட்டர் ரொம்ப பரிச்சயம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளும் ஒரு இடத்துல படுக்க வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தை நான் காட்டுறேன். எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்க நீங்க நிரந்தரமா படுத்துக்கோங்க. நான் பாக்குறேன், யாரு இவராக முன் வந்து எனக்கு உதவி செய்கிறாரே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இன்னைக்கு நாளாக அங்க துர்வாசர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு, அது பக்கத்துல போய் படுத்து பார்க்கலாம், சரி வாங்க அப்படின்னு நான் கூட்டிட்டு வரேன். அன்றைக்கு வரும் பொழுதே சரியான கனமழை. துர்வாசர் கோவிலுக்குள்ளே போயிட்டு ஒரு 10-15 சன்னியாசிகள் அப்புறம் இந்த ஐயாவோடு சேர்ந்து நான் படுத்து தூங்கிக்கிட்டேன். இது 2வது நாள் இரவு. தூங்கி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னே அந்த ஐயா கேட்கிறார், உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதை நீங்க பாத்துக்கோங்க, அடுத்த இடத்துக்கு போலாமா, அது கொஞ்சம் தள்ளி போயிட்டு அங்கேயும் நீங்க வந்துட்டு பார்த்துட்டு அது பிடிச்சதுன்னா பாருங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 14 கிலோமீட்டர் நான் சுத்தி காட்டுறேன். ஐயா இல்ல வேண்டாம், நான் துறவி, எனக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா போதும், எனக்கு இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இங்கேயே உட்காந்துக்கலான் இருக்கேன். ஓகே, அப்ப நீங்க சந்தோஷமா இருங்க, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அவர் கிளம்பி போய்விட்டார். நான் பாக்குறேன், யார் இந்த நபர், கடவுள் அனுப்பிவிட்ட தூதரோ? நான் தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது எந்த இடத்துல படுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் பொழுது கரெக்டா வந்து இடத்தை காட்டுவதற்காக ஒருவரை அனுப்பிவிட்டு கரெக்டா கொண்டு வந்து துர்வாசர் கோவில் இடத்தில் பக்கத்துல விட்டுட்டு நான் ஒன்று சொல்கிறேன், அந்த ஐயாவை அதுக்கப்புறம் இந்த நொடி வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஒரு ஐயா யாரோ ஒருவர் குடும்பத்துல சண்டை போட்டு வந்தாரோ என்னமோ தெரியல, இங்க வந்தார். அவரு நான் இத்தனைக்கும் நான் முடிவு பண்ணிட்டு வரேன், யார்ட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு. அவரிடம் நான் பேசுகிறேன். அவர் வந்து துர்வாசர் கோவில்ல தூங்க வைக்கிறார். அடுத்த நாள் காலையில் எழுந்து சரி கதையை தொடர்கிறேன். எழுந்து சரி துர்வாசர் கோவில் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாச்சு, எங்க நம்ம இதுல நிரந்தரமா எந்த ஸ்பாட், எந்த இடத்துல நம்ம வந்துட்டு டென்ட் இல்ல, அப்ப எல்லாம் டென்ட்ன்ற மைண்ட் எல்லாம் கிடையாது, எந்த ஸ்பாட்ல உட்கார்றது அப்படின்ட்டு என்ன பண்றேன்னா, இந்த பக்கம் வந்துட்டு சன்னியாசிகள் ஒரு 20-25 பேர் அப்படியே வரிசையா கூட்டமா படுத்திருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல நான் போறேன். அவங்க பக்கத்துல போயிட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல அப்படி கொஞ்சம் தூசி தட்டி விட்டுட்டு நான் அப்படி படுக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்துட்டு சன்னியாசி கேட்கிறார், ஏன் அந்த குப்பை தொட்டி பக்கத்துல படுக்கிறீங்க, அப்படி எங்க கூட சேர்ந்து படுத்துக்கோங்க. எனக்கு எப்பவுமே வந்துட்டு மக்களோட மக்களாக 41 வயதில் நான் துறவரம் வருகிறேன். 41 வருடமாக நான் யாரிடமும் சேர்ந்தெல்லாம் படுக்கவே இல்லை. 17 வயசு வரைக்கும் தம்பி தங்கச்சிகளோட அப்பா அம்மா கூட சேர்ந்து படுத்ததுதான். அதற்கப்புறம் வரும்போது நான் தனிமையாகவே என் வாழ்க்கை சென்றது. பிளாட்டுக்குள்ள யாருமே நான் விட மாட்டேன். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சன்னியாசிகளோட எல்லோரும் ஒரே ஆன்மாதான், மன்னிக்கவும், ஆனாலுமே என்னமோ அந்த நேரத்தில் எனக்கு இவர்களோடு ஒன்றாக சேர்ந்து பக்கத்துல படுக்கணும்னு தோணல. அந்த குப்பை தொட்டி பக்கத்துல இல்லைங்க பரவாயில்ல நான் இங்கே படுத்துக்கிறேன் என்று விரிச்சிட்டு பைய வச்சுட்டு அப்படியே பார்க்கிறேன். இந்த பார்வைக்காகத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எதிரிலே ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல யாருமே இல்லை. 2 மரங்கள். அந்த மரங்களின் நிழலிலே யாருமே இல்லை. அற்புதமான இடம். அந்த இடத்தை எப்படி பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த இடத்தை நான் அப்படி கட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். டேனி பாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் டைரக்டர் இருக்கிறார்.
அவர் தான் ஸ்லம் டாக் மில்லியனியர் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை எடுத்தார். அந்த படத்துலதான் வந்துட்டு நம்மளுடைய இசை மேதை ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினார். அவருடைய அடுத்த படம், அவர் நிறைய படம் எடுத்திருக்கிறார், ஸ்லம் டாக் மில்லியனியருக்கு அடுத்த படம் 126 hours 126 மணி நேரங்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தோட கதையை சின்னதை சொல்லிட்டு டக்குன்னு என் கதைக்கு நான் வரேன். ஹீரோ வந்துட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டா காடு மலையெல்லாம் தாண்டி போவார். ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துல சைக்கிள் போட்டுட்டு அப்படியே ஒரு மலைன்னா ரொம்ப பெரிய மலையா இருக்காது, அது கேன்யான்னு சொல்லுவாங்க, சின்னதா தான் இருக்கும். அது மேல ஏறி எப்படி போறார், வேகமா குடுக்குடுன்னு ஓடுறாரு. ஓடி போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்துக்கு பேர் தான் கேன்யான். அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டார் ஹீரோ. உள்ள விழுந்த உடனே பாருங்க, இந்த சைஸுக்கு ஒரு பாறை அவரோடு சேர்ந்து அப்படி விழுகிறது. அவரும் அந்த பாறையுமாக சேர்ந்து அந்த பள்ளத்துக்குள் எப்படி விழுகிறார்கள். தரையை தட்டும் பொழுது அவர் தரையை தட்டிட்டார். அவர் கையும் அந்த பாறையும் சேர்ந்து அந்த இடுக்கிலே சிக்கி கொண்டது. வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறார். கையும் அந்த அந்த வட்ட பாறையும் சேர்ந்து அந்த இடுக்கிலே சிக்கி கொண்டது. அந்த கையை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றார். இதுதான் கதை. அடுத்த 2 மணி நேர படமுமே அந்த கையை அந்த பாறையிலிருந்து எப்படி எடுத்தார் அப்படிங்கறதான் கதை. என்னென்னமோ பண்ணுவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், என்னென்னமோ பண்ணுவாரு, கயிறு கட்டி இழுப்பாரு. இதுதான் கதை. அப்படியே பயங்கர த்ரில்லிங்கா போயிட்டே இருக்கும். இது உண்மை சம்பவம், அதை படமா எடுத்தாரு. இதுல ஒரு சீன் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டு நைட்டு அந்த கையையும் இப்படி சிக்கிக்கிட்டு அந்த ஹீரோ ஒண்ணு யோசிப்பார். அதை சொல்வதற்காக நான் வருகிறேன். என்ன யோசிப்பாருன்னா, 460 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் தோன்றிய பொழுது, இந்த பூமி, சூரியன், சந்திரன், இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் உருவான பொழுது, இந்த உலகத்திலே கடல் தோன்றுகிறது, பாறைகள் தோன்றுகிறது, நதிகள் தோன்றுகிறது. அப்பொழுது தோன்றிய இந்த மலை கேன்யான், இந்த மலையிலே இந்த பாறை, அப்பொழுது தோன்றிய இந்த பாறையே, அந்த பாறை கிட்ட பேசுறாரு இந்த ஹீரோ. அப்பொழுது தோன்றிய பாறையே 460 கோடி வருடங்களாக எனக்காக காத்து கொண்டிருந்தாயோ என் கையை காவு வாங்குவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதற்காக 460 வருடங்களாக இந்த இடத்திலே இவன் வருவான், இவன் கையை இப்படி சிக்கு வச்சுக்கிட்டு ஒரு வழி பண்ணிடுவோன்னு எனக்காக காத்து கொண்டிருந்தாயோன்னு அந்த டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. எனக்கு என்னடா இந்த டயலாக், வாவ் அப்படின்னு அந்த படத்துல எனக்கு பிடிச்ச டயலாக். அதுக்கப்புறம் கையை வெட்டிட்டு அதுல இருந்து தப்பிச்சு வருவார். இப்படியாக படம் முடியும். நான் என்னுடைய கதைக்கு நான் வருகிறேன். நான் தூங்குறதுக்கு இந்த குப்பை தொட்டி பக்கத்துல விரிச்சுட்டு அப்படியே எதிரில் இருக்கிற பிளாட்ஃபார்மை நான் பாக்குறேன். பிளாட்ஃபார்ம்ல யாருமே இல்ல. அப்படியே 2 மரம், அந்த மரத்துக்கு கீழே நிழல், யாருமே இல்ல. நான் பாக்குறேன், ஏன் இந்த மரத்து நிழலில் யாருமே இல்லை. அந்த ஹீரோ இப்படி அந்த பாறையை பார்த்தாரோ அது போல இந்த மரத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், யாருமே இல்லையே. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம், பேக் பண்ணிட்டு அந்த மரத்துக்கிட்ட போலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட நான் வர்றேன். ஒருவேளை வரக்கூடாதோ, இங்க யாரும் இருக்கக்கூடாதோ, சட்டம் போட்டிருக்காங்களோ, சரி நம்ம உட்காந்து பார்க்கலாம், யாராவது திட்டினாங்கன்னா கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு மெதுவாக ஒரு ஷீட் விரிச்சு நான் உட்காடுறேன். உட்கார்ந்த உடனே யாருமே ஒண்ணும் சொல்லல. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, நல்லா அழகா தூங்கிட்டேன். நான் நினைத்தது போல் என் அருகில் யாருமே இல்லை, யாருமே இல்லை. மிக தனிமையாக அழகாக அமர்ந்து நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும் போது அந்த 2 மரங்களையும் நான் பார்க்கிறேன். அப்பொழுது என் மனதில் என்ன தோன்றியது தெரியுமா? மரங்களே, உங்க 2 பேருடைய வயசும் ஏறக்குறைய 45 இருக்கும். என் வயசை ஒட்டி. எனக்கு என்ன இப்ப 41, நான் வந்து இப்போ 41. இப்பொழுது இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய வயசு 44, அப்பொழுது என்னுடைய வயசு 41. உன்னுடைய வயசு 45 இருக்கும். விதையாக விழுந்து சின்ன கன்றாக வந்து அப்படி முளைத்து செடியாக வளர்ந்து இவ்வளவு பெரிய மரமாக குடையாக விரிந்து நிழலாக வந்து எனக்காக 45 வருடங்கள் இந்த இடத்தில் காத்து கொண்டிருந்தாயோ மரமே அப்படின்னு என் மனதில் தோன்றியது. யாருமே இல்லையே, யாரையும் வரவிடாமல் அப்படியே பார்த்து கொண்டு இந்த இடத்தில் இவன் மட்டும் வர வேண்டும், இந்த இடத்தில் இவன் சன்னியாசம் செய்ய வேண்டும். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 2.5 வருஷம் ஆயிப்போச்சு. இதையும் நான் பகிர்ந்துக்கிறேன். யார் யாரெல்லாம் அருகில் வருகிறார்களோ அவர்களையெல்லாம் பிரபஞ்சம் ஒரு மாதிரி கட் பண்ணி அனுப்பிச்சு விடுது. நோ, இவனுக்கு தனிமை தாருங்கள், இவனுக்கு தனிமை தாருங்கள், இவன் அருகில் யாரும் செட்டில் ஆகிடக்கூடாது என்று சென்று கொண்டிருக்கிற இந்த அனுபவத்தையும் பார்க்கிறேன். அந்த மரங்களுக்கு இடையிலே நான் வந்து சேர்ந்த அந்த விஷயத்தை பார்க்கிறேன். ஓஹோ ஈஸ்வரா, நீ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியோ, அழகான செட்டப், என்ன நீ ஒரு தனி லிஸ்ட் போட்டிருக்கியோ. அப்பெல்லாம் நான் உண்மையிலேயே உணரவில்லை ஈஸ்வரன் இன்னும் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கறத நான் சொல்ல போறது, நீங்க பாருங்க. சரியா? சோ நான் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே முதல்ல நான் பாக்குறது என்ன தெரியுமா? எந்த இடத்துல டாய்லெட் போலாம், குடிக்கிற தண்ணி எங்க நல்லா கிடைக்கும், எங்க பிரஷ் பண்றது,
அடிக்கடி வந்துட்டு யூரின் போகணும்னா எங்க போய் போறது, இதெல்லாம் ஒரு ரவுண்டு நான் பார்ப்பேன். எல்லாம் இந்த துர்வாசர் கோவில் அருகிலே அற்புதமாக அமைந்து விட்டது. சரி, குளிக்கிறதுக்கு எங்க போகலாம் என்று நான் பார்க்கிறேன். பகவான் எனக்கு அமைத்து கொடுத்த இடத்தை இந்த இடத்தில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குளிப்பதற்கு நான் செல்கிற இடம் எங்க தெரியுமா? நான் தங்கி இருக்கிற அந்த 2 மரங்களுக்கு தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அடியண்ணாமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கிரிவல பாதையில 4 கிலோமீட்டர் போயிட்டு அங்கிருந்து இந்த பக்கம் ஒரு 1.5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே சென்று அந்த இடத்திலே அது கிரானைட் மலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் என் நண்பர்கள் ஒரு சிலர் என்ன அழைச்சிட்டு போய் காமிச்சேன். அவங்க தொட்டு பார்த்துட்டு அது கிரானைட் மலைன்னு தான் சொன்னாங்க. அரசாங்கம் அதை குவாரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை குடஞ்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே குடஞ்சு சம்மர்ல பூரா எடுப்பாங்க. வின்டர்ல மழை பெஞ்சிரும். அந்த ஓட்டை பூரா குளமாயிடும். உடனே குளமானவன்னு அவங்களால குறைய முடியாது. அடுத்த இடத்துல போயிட்டு குடைய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல குடைவாங்க. அந்த வருஷம் பூரா அந்த இடத்துல குடைஞ்சு முடிச்ச உடனே அந்த வருஷத்துல பெய்யற மழையில அந்த இடத்துல குளமாயிடும். இந்த மாதிரி ஒரு 10 குளம் அந்த இடத்துல அந்த கிரானைட் மலையிலேயே அமைஞ்சு போச்சு. சன்னியாசிகளுக்கு ரொம்ப வசதி ஆகி போச்சு. ஓ, இங்க பாருங்க, மண்ணிலே மழை பெஞ்சு அந்த இடத்துல குளமாகி மண் குளம் அப்படிங்கிறது வேற. கிரானைட் அதாவது ஒரு கப்பு கிரானைட் கப்புல ஒரு ஆர்ஓ வாட்டர் இருந்தா எப்படி இருக்கும்? பில்கேட்ஸுக்கு கூட இப்படி கிடைக்காது போல் இருக்கு. அம்பானிக்கு கூட இப்படி கிடைக்காது போல் இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் ஒரு பாத் டப் என்ன மிஞ்சி போனா ஒரு 2.5 மீட்டர் அவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவு பெரிய கிரானைட் பாத் டப். வாவ், நாங்கள் தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர்கள். எத்தனை மணிக்கு போய் குளிப்பேன் அப்படிங்கறது அந்த இடத்துல விசேஷமானது. எத்தனை மணிக்கு தெரியுமா போய் குளிப்பேன்? விடிக்காலையில் 3 மணிக்கு எழுவேன். நானு டெய்லி குளிக்க போவது அல்ல. ஏன்னா நான் எனக்கு அந்த உடல் அழுக்கு, நான் இன்னும் குளிக்கிறது அப்படிங்கிறது கூட இன்னும் சோப்பு போட்டு குளித்து கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் எப்பொழுது இயற்கையாக செல்லும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குளிப்பதற்கு நான் அந்த இடத்தில் அந்த குளத்தில் போய் நான் குளிப்பதற்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் செல்வேன். மற்ற நாட்கள் எல்லாம் இங்க பக்கத்துல இல்ல, யாராவது தண்ணி கொடுத்தாங்கன்னா கூட குழாயில இருக்கிற தண்ணியை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் காக்கா குளியல் மாதிரி செஞ்சுட்டு அந்த 3 நாட்களுக்கு ஒரு முறை நான் அந்த இடத்தில் போய் குளிக்கும் பொழுது எப்ப போவேன் தெரியுமா? விடிக்காலையில 3 மணிக்கு எந்திரிப்பேன். 3:00க்குள்ள காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு பையில சோப்பு டப்பா அப்புறம் வேற என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து தூக்கு சட்டி ஏன்னா வரும்போதே இட்லி வாங்கி அந்த இடத்துல சாப்பிடுறதுக்கு தூக்கு சட்டி வேணும். எடுத்துக்கிட்டு நடப்பேன், வேகமாக நடப்பேன். 1 மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல நான் போய் சேர்ந்துருவேன். அதுல 4:15 அந்த குளத்துக்கே போய் சேர்ந்துருவேன். இங்க பாருங்க, இங்கிருந்து நான் அந்த 2 மரங்கள் நான் தங்கி இருக்கிறேனே, அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அடியண்ணாமலை, அங்கே ஒரு ஆர்ச் ஒண்ணு இருக்கும். அதாவது அது வரைக்கும் 3:45 4 அந்த சமயத்துல அந்த கிரிவல பாதையில அந்த டியூப் லைட் அவ்வளவு வெளிச்சமா இருக்கும். இந்த பக்கம் வளைஞ்சு 1 கிலோமீட்டர் உள்ள போவோம் தெரியுமா? 10 அடி எடுத்து வச்ச உடனே கருங்கும் இருட்டு, சரியான இருட்டு. அதற்குள்ளே அப்படியே நடந்து போவேன். 3/4 கிலோமீட்டர், ஒரு 1 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா குளம் வந்துடும். அப்படிங்கிற பொழுது நான் நின்று அப்படியே சுத்தி பார்ப்பேன். இது ஒவ்வொரு தடவையும் நான் செய்வேன். அப்படி சுத்தி பார்ப்பேன். ஒரு எறும்பு, மனுஷன் நடமாட்டம் எதுவுமே இல்லை. மணியை பார்த்தா இப்போ ஒரு 4 மணி இருக்கும். இந்த இருட்டுக்குள்ளே, அதுவும் அமாவாசை சமயம்னா பயங்கர இருட்டாக இருக்கும். பௌர்ணமி நேரத்திலே கொஞ்சம் சன்னமான நிலா வெளிச்சம் இருக்கும். அவ்வளவு இருட்டுக்குள்ளே அந்த நேரத்துல நின்று ஒரு 360 டிகிரி அப்படி சுத்தி பார்ப்பேன். பார்க்கும் பொழுது நான் நினைப்பேன், எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே வாழ்ந்து இன்றைக்கு இந்த நேரத்திலே நடுக்காட்டுக்குள்ளே இவ்வளவு தைரியமாக இருப்பதற்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? அவ்வளவுதான். எவ்வளவோ நெஞ்ச நிமித்திக்கிட்டு ரவுடித்தனம் பண்ற பசங்கள்லாம் கூட அவங்களுக்கெல்லாம் இல்லாத அந்த மாவீரம். நான் உண்மையிலேயே கொஞ்சம் பயந்த சுபாவம். அப்பா என்னை பொத்தி வளர்த்தது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தது, கொஞ்சம் பயந்த சுபாவம். அந்த நேரத்திலே அந்த இருட்டுக்குள்ளே எப்படி இப்படி நான் நிக்கிறேன்? இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்று யோசித்து பார்க்கும் பொழுது என் மனதிலே வருகிற விடை என்ன தெரியுமா? போன பிறவியிலேயே இப்படி இருட்டுக்குள்ளே காட்டுக்குள் நடமாடிக்கொண்டு இருந்திருக்க வேண்டும் இந்த ஆன்மா. அதனால்தான் இப்போ இந்த 4 மணிக்கு கால்ல செருப்பு கூட இல்லாம பாம்பு வருமா, தேள் வருமா, அது மேல மிதிச்சேன்னா கடிச்சிருமா, இல்ல பள்ளத்துல போறேன்னா கண்ணே தெரியாது. ஒரு அனுமானம், பழகிய இடம், இங்க கல் இருக்கு, இங்க முள் இருக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஃபெமிலாரிட்டி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் அந்த குளத்தை அடைந்து அந்த குளத்துல குளிச்சுட்டு ஆளா குளிச்சுட்டு வரும் பொழுது 6 மணிக்கு அப்படியே புலர்ந்து இருக்கும். அந்த நேரத்திலே ஒரு இட்லி வண்டி வரும்.
அப்படியே நெத்தியில பட்டை போட்டுட்டு அந்த தூக்கு சட்டியில 4 இட்லி வாங்கி அப்படியே ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஓம் நம சிவாய நமகன்னு சொல்லிட்டு வரும்பொழுது எதிரிலே மக்கள் கிரிவலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் நமஸ்காரம் செய்கிறார்கள். அவர்களை பார்த்து புன்னகை செய்து நமஸ்காரம் செய்து கொண்டு திரும்பி இந்த 2 மரங்களை நோக்கி வரும்பொழுது கிடைக்கிற அந்த அனுபவம் இருக்கிறதே, பில்கேட்ஸ் ஆக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கிடைக்காது. அது கிடைத்ததற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஈஸ்வரனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இந்த அனுபவத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை செய்து கொடுத்தது யார்? இவன் உட்கார்ந்தே இருக்கிறான், மக்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். குளிக்கிறது கூட வந்துட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை போய்க்கோ, பட் 5 கிலோமீட்டர் தள்ளி வைப்போம். அந்த குளிக்கிற குளத்தை இங்க பக்கத்துல வச்சிருக்கலாம்ல ஈஸ்வரன். இங்கேயே குளிச்சு இப்படியே உட்காந்துருவான். பாடியில எக்ஸசைஸ் இருக்காது. ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு 3 days once 5 + 5 10 கிலோமீட்டர் வேணா வந்து ஒரு மணி நேரம் படுத்துக்கோ. அப்படி ஒரு எக்ஸசைஸையும் கொடுத்தாரு. இதெல்லாம் பிளான் பண்ணி அவரோட லிஸ்ட்ல வச்சிருந்திருக்கிறாரோ என்கிற ஒரு அனுமானத்தோடு உங்களிடம் நான் மேலும் தொடர்கிறேன். சரி, இப்படியே வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு சில பேர் பழக வர்றாங்க. அதுல ஒரு பணக்கார அம்மா என்னிடம் வந்து பழகுகிறார். சுவாமி, என்ன சுவாமி மழை பெஞ்சா நீங்க அப்படியே இருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன ஆசை, உங்களுக்கு ஒரு சின்ன ஷீட் போட்டு கொடுக்கணும்னு ஆசை. அம்மா அதெல்லாம் பண்ணிக்கிட்டாதீங்க, தயவு செஞ்சு பண்ணிக்கிட்டாதீங்க. ஏன்னா என்னுடைய துறவரம் வந்துட்டு அப்படியே மண்ணோடு மண்ணாக இப்படியே படுத்துக்கிறணும், இப்படியே போயிடணும். நிறைய சித்தர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அப்படியே மண்ணுல படுத்துக்கிறவாங்க, சாக்க போட்டு பொத்திப்பாங்க. அந்த மாதிரி நான் போகணும்னு நினைக்கிறேன். என்னை தயவு செஞ்சு அப்படி பணக்காரமா அந்த மாதிரி ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சுவாமி இன்னும் காலம் இருக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு ஷீட்டாவது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கடன் அவங்களும் ஏற்பாடு பண்ணி ஒரு ஷீட் வாங்கிட்டு வந்து ப்ளூ கலர்ல போட்டுட்டாங்க. நான் சொல்றேன், அதுக்குள்ள நான் போகவே மாட்டேன். யாரு கேட்டு போட்டீங்க? நான் போகவே மாட்டேன். அங்க ஒரு பையனை நியமிச்சு அந்த பையன் அந்த இடத்துல வச்சுட்டு, தம்பி ஐயாவை எப்படியாவது நீ ஷீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டாங்க. தம்பி நீ உள்ள போய் படுத்துக்கோ, நான் இதுக்குள்ள நான் வந்து படுக்கவே மாட்டேன் என்று அந்த இடத்தில் ஓரமாக ஒரு இடத்துல நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு சரியான மழை. நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சிருப்பேன். அந்த பிளாஸ்டிக் கவரை சுத்தி பொத்திக்கிட்டு படுக்கிறேன். அந்த மாதிரி நான் நிறைய நைட் படுத்திருக்கிறேன். மழை என்னை ஒன்றுமே செய்யாது. அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணிடுச்சு, தண்ணி உள்ள வந்துருச்சு, மண்டைக்குள்ள எல்லாம் ஏறிடுச்சு, எல்லாம் ஏறி அடுத்த நாள் காலையில நான் எந்திரிக்கிறேன், எனக்கு நீர் கோர்த்துக்குச்சு. என்னடா இப்படி துன்பம் தருகிறதே. அடுத்த நாள் அந்த பையன் என்கிட்ட கேட்கிறான், சாமி உள்ள வந்துருங்க, ஷீட்டுக்குள்ள வந்துருங்க. வரமாட்டேன், இதெல்லாம் பணக்காரத்தனமா இருக்குது, பகவான் என்னை அடிச்சிருவாரு, நான் வரவே மாட்டேன். அடுத்த நாள் 2வது நாள் நைட்டு தூங்குறேன். வெளிப்படையா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இருந்தாலும் வெளிப்படையா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். அன்னைக்கும் தம்பி நீ உள்ளே தூங்கிக்கோ, நான் உள்ளே நான் வரமாட்டேன் என்று எப்பொழுதும் படுப்பது போல வெட்ட வெளியில் நான் படுக்கிறேன். நைட்டு ஒரு மணி இருக்கும். ஊரே அடங்கி இருக்கிறது. சன்னியாசிகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு தூக்கத்துல ஒரு சின்ன விஷயம்னாலும் முழிப்பு வந்துடும். ஏன்னா இப்படி தொட்டா கூட முழிப்பு வந்துடும், இல்ல பக்கத்துல ஒரு சன்னமான சவுண்டு கேட்டாலும் எனக்கு முழிப்பு வந்துடும். யாரோ வந்து பைக்ல இப்படி நிக்கிற மாதிரி தெரியுது. நான் அப்படி ஷீட் இப்படி போட்டுக்கிட்டு தான் பொத்திக்கிட்டு நான் படுத்திருக்கிறேன். அன்னைக்கும் மழை முடிஞ்சிடுச்சு. நைட்டு 1 மணி இருக்கும். நான் பொத்திட்டு படுத்துட்டு இருக்கிறேன். மெதுவா திறந்து பாக்குறேன், பைக் வந்து நிக்குது. 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல முன்னாடி ஓட்டிட்டு இருக்கிற பையன் பைக்ல இருந்து இறங்கி என்னை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறான். உடனே நான் ஷீட்டை திறந்துட்டு பாக்குறேன். நான் ஒரு வாட்ச் ஒண்ணு வச்சிருப்பேன். ஒரு வாட்ச் மட்டும் தான் நான் துறவரத்துல தூக்கு சட்டி தட்டு அப்படிங்கிறப்போ இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது, நேரம் பார்ப்பதற்கு. ஏன்னா காலையில நான் 3 மணிக்கு நான் எந்திரிக்கணும். அப்போ எங்க போய் திடீர்னு 12 மணிக்கு எந்திரிச்சு இதுதான் 3 மணின்னு நமக்கு, இல்லைன்னா 6 மணிக்கு எந்திரிச்சு இதுதான் 3 மணின்னு 3 மணிக்கு நான் எந்திரிக்கணும். அதனால அதை கரெக்டா அனுமானிக்கிறதுக்கான மூளையும் இல்லை. வாட்ச் தேவைப்பட்டது. எனவே வாட்சை நான் கொண்டுட்டே வந்துட்டேன். அந்த வாட்சை நான் கட்டிட்டு தூங்குவேன். அப்படி இந்த டைம் ஆயிடுச்சா, 3 ஆயிடுச்சா, வீட்டுல இருக்கும்போது வேணா அலாரம் வச்சுக்கலாம். இங்க இருக்கப்ப அந்த வாட்சை கட்டிட்டு தூங்குவேன். இந்த பையன் வரான். வந்துட்டு நான் ஷீட்டை நான் திறக்கிறேன். திறந்த உடனே அந்த பையன் என்கிட்ட கேட்கிறார், கஞ்சா இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே நான் கையை கூப்பிட்டு வணங்கி, தம்பி எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, எந்த ஊரு, இந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இருந்தார். பேசிட்டு அவர் போயிட்டு பைக்ல ஏறுறார். பைக்ல பின்னாடி இருக்கிற பையன் இறங்கி வந்து அந்த வாட்சை கலட்டு அப்படிங்கிறார். நான் என்ன சொல்வது என்று விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பையனுக்கும் எனக்கும் நடுவிலே குறுக்கே ஒரு நபர். அவர் எங்கிருந்து வந்தார், அந்த நேரத்தில் எப்படி அவர் கண்டுபிடித்தார்? அவர் என்ன பண்ணாருன்னா இந்த கையையும் இப்படி முடுக்கி விட்டு ஒண்ணுமே பண்ணல. இப்படி இடுப்புல கை வச்சு அந்த பையனை இப்படி முறைச்சு பார்த்தார். அதுக்கப்புறமும் ஒண்ணுமே பண்ணல. நேரே பின்னால் வந்து எனக்கு பின்னால் நின்று கொண்டார். ஒரு சப்போர்ட் மாதிரி நின்று கொண்டார். அந்த பையன் கெட்ட வார்த்தையில திட்டுறாரு இந்த பையனை. ஏய், நாங்கெல்லாம் உள்ளூர் சாமியாருக்கெல்லாம் நாங்க தான் சப்போர்ட், என்ன நீ வந்து தடுக்கிறதுக்கு வந்திருக்கியா, ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கியா, கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த பையன் வந்து இந்த பையனை பிடிச்சு இழுத்துட்டு வாடா பிரச்சனை வேணாண்டா என்று அப்படி போறாங்க.
உடனே இவர் வந்துட்டு அப்படி போயிட்டாரு. இவர் யார்? இவர் எங்கிருந்து வந்தார்? ஷீட்டுக்குள்ள இருக்கும் தம்பி எழுந்து வந்து, சாமி சாமி உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க, உள்ள போய் தூங்குப்பா அப்படியே நான் படுத்துக்கொண்டேன். அடுத்த நாள் காலையில் எழுதும்போது இந்த டிஸ்கஷன். இது 2வது நாள். 3வது நாள், இன்னைக்கு நைட்டு உள்ள வந்துருங்க சாமி, உள்ள வந்துருங்க. வரவே மாட்டேன். அன்னைக்கு தூங்குறதுக்காக அந்த இடத்துக்கு நான் ஒரு எல்லோ கலர்ல ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்ச்ல தான் இந்த ஒவ்வொரு நாளும் படுக்கிறேன். நான் இந்த கஞ்சா, அதுக்கு முன்னாடி தண்ணி மண்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னேன், இதெல்லாம் அந்த எல்லோ பெஞ்ச்ல தான் நடந்துட்டு இருக்குது. அடுத்து 3வது நாள் போயிட்டு அந்த படுக்கிறதுக்கு நான் போறேன். அந்த கல்லுல, அந்த எல்லோ பெஞ்ச்ல வந்து தேன் கூடு கட்டி இருக்குது, இவ்வளவு பெருசா கட்டி இருக்குது. தம்பிக்கு வந்து பாரு, என்னப்பா இது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி தேன் கூடு கட்டுச்சு? நேத்தெல்லாம் நான் இங்கதான் படுத்திருந்தேன், ஒவ்வொரு நாளும் படுக்கிறேன், இன்னைக்கு பகல்ல எல்லாம் பார்த்தமே தேன் கூடு இல்ல, இது எங்க இருந்து வந்துச்சு? அந்த பையன் பாக்குறான். அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம். சுவாமியை பாருங்க, கூட்ட கலைக்க கூடாது, ஒழுங்கா உள்ள வந்துருங்க. உங்களுக்கு புரியலையா? பகவான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றான்னு புரியலையா? நான் அப்படியே வர்றேன். வந்துட்டு பெட் எல்லாம் போட்டுட்டு கடுப்புல, என்னப்பா இது இப்படி, எனக்கு இதுக்குள்ள எல்லாம் வர்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஏதோ ஒரு பையன் பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த எல்லோ ஸ்டோன்ல இப்படி உட்காந்துக்கிட்டு அந்த 2 கைகளையும் இப்படி பரப்பி போடுறான். ஐயோ, அந்த பையனை கொத்திட போகுது, இங்க வாடா வாடா வாடான்னு இந்த பையனை நான் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் பக்கத்துல அந்த பையன் கிட்ட சொல்லிடலாம், தம்பி இங்க தேன் கூடு இருக்கு கொஞ்சம். அந்த இடத்துல தேன் கூடே காணும். தேன் கூடா எங்க இருக்கு அப்படின்னு அந்த உட்கார்ந்த பையன் பாக்குறான். என் கூட இருக்கிற பையன் அந்த பையனும் பாக்குறான். தேன் கூடே காணும். சுவாமி, இப்பதானே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தேன் கூடு பார்த்தோம், எங்க இந்த தேன் கூடு? என்னடா நடக்குது? நல்ல வேளை பகவான் அந்த பையனை சாட்சியாக வைத்திருக்கிறார். அந்த பையன் விழுப்புரத்துலதான் இருக்கிறாரு. அவரோட பேரை நான் சொல்லணும்னு சொல்லிடுவேன், ஐடென்டிட்டிக்காக வந்துட்டு சொல்ல வேண்டாம், சாட்சிக்காக. இல்லாட்டா நாகராஜ் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்லிடுவேங்க. அந்த பையன் நின்று அந்த தேன்கூடை பார்த்தான். ஒரு 5 நிமிடத்துல இந்த தேன்கூடு மறைந்து போனதையும் அந்த தேன்கூடு காணும். அடுத்து உட்கார்ந்து அந்த பையன் கேட்கிறான், நாள் உங்க தண்ணிக்குள்ள நீர் கோர்த்துக்குச்சு, மண்டையில நீர் கோர்த்துக்குச்சு, 2வது நாள் கஞ்சா பசங்க மிரட்டல், 3வது நாள் இந்த தேன்கூடு, புரியவில்லையா? பகவான் உங்களிடம் கான்டாக்ட் பண்ணி இந்த இடத்தில் நீ படுக்காதே, உள்ளே போ. அந்த பையனை அந்த ஒரு நொடி வந்துட்டு ஞானியாக பார்த்து விட்டேன். இப்படித்தான் வந்து சேரும் வார்த்தைகள். முதன் முறையாக அந்த ஷீட்டுக்குள்ளே பகவானே என்னை உள்ளே அனுப்புகிறாய் என்ற நம்பிக்கையோடு நான் உள்ளே செல்கிறேன். எப்பொழுதாவது வந்துட்டு டே இது கிடையாதுடா, நீ இன்னும் வந்துட்டு மண்ணோடு மண்ணாக போக வேண்டும் என்று தட்டி கழிப்பதாக இருந்தால் என்னை கட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சு விட்டுரு என்று சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றேன். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பல விஷயங்களுக்காக அந்த டென்ட் எனக்காக இருக்கிறது. வெளியில வந்து படுத்தாலுமே மக்கள் வந்து சுத்தி குழுமிக்கிறார்கள், தொடுகிறார்கள் இப்பொழுது. அதனால் உள்ளே டென்ட்டுக்குள்ளேயே படுக்க வேண்டிய அந்த ஆரம்பத்தை பகவான் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிறதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டு இப்படியாக வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பழக ஆரம்பிக்கிறாங்க, நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேனே, என்னுடைய லிஸ்ட்ன்னு நான் தனியா வச்சிருந்தேன். என்ன தனிமை, 8 மணி நேர தியானம், காட்டுக்குள்ள போயிடணும், அதையும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இறைவன் என்ன லிஸ்ட் வச்சிருக்கிறார் அப்படிங்கறத எனக்கு அப்பெல்லாம் நான் புரியல. இதுக்கு நடுவிலே எனக்கு ஒருவர் பழக்கமாகிறார். அவரோட பெயரை நான் சொல்லிடுறேன். நானாக அவருக்கு வைத்த பெயர் போண்டா ஐயா அப்படின்னு அவருக்கு நான் பேர் வச்சேன். அவர் யார் அப்படின்னா, ரொம்ப 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 எளிமையானவர். ஒரு துருப்பிடிச்ச சைக்கிள்ல வருவார். வந்துட்டு முதன் முறையாக எனக்கு போண்டா ஒண்ணு வாங்கி கொடுத்தார். அதுல இருந்து அவருக்கு போண்டா ஐயா அப்படின்னு நான் பேர் வச்சுட்டேன். அவர் ரொம்ப வெகுளியாக பேசுவார். அவருக்கு எந்த வேலையும் எதுவுமே கிடையாது. சும்மா ரோட்ல படுத்திருப்பார். அப்படியே படுத்திருக்கும் போது மழை பெஞ்சா எந்திரிச்சு பெட்ஷீட்டை புழிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போத்திக்கிடுவார். அங்க இருக்கிற ஒரு பம்பு செட்ல குளிப்பார். அவர் பைய ஒண்ணு வச்சிருக்கிறார். அந்த பையில வந்துட்டு அந்த மண் விளக்கா இருக்கும், ஒரு நல்லெண்ணெய் வச்சிருப்பார், திரி வச்சிருப்பார், தீப்பெட்டி வச்சிருப்பார். நேரே வந்துட்டு திருவண்ணாமலை பெரிய கோயில்ல போயிட்டு அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு வந்துட்டு விளக்கு போட்டுட்டு அப்படியே 108 தடவை சுத்துவார். நேரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய இடத்துக்கு வந்துட்டு, ஏதோ அந்த பதிவு செய்வதற்கு முன்பு கூட அவர் தான் வந்து அமர்ந்திருந்தார். அவர்கிட்ட வந்துட்டு, ஐயா நாங்கள் இந்த பதிவு செய்ய போகிறோம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்திருக்கிறேன். நேரே ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது என்னிடம் வந்து உட்கார்ந்துட்டு போவார். அவரை பத்தி நான் ஏன் இந்த உரையில சொல்றேன்னா, முன்னாடி ஒரு உரையில சொல்லியிருந்தேன், என்னை சந்திக்க வருகிற 100% மனிதர்களும் என்னிடம் எதிர்பார்ப்போடே வருகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை வந்து பார்க்கிற ஒரு ஆன்மாவாக இந்த போண்டா ஐயாவை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே அவர் சும்மா வருவார், சாமி காப்பி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னுவார். ஏயா உங்க கையில ஒண்ணுமே கிடையாது. அவர் சிரிப்பார், ஏதோ இருக்கிறதுல நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு காப்பி வாங்கிட்டு வருவார். அவர் வாங்கி கொடுக்கிற காஃபி, அவர் வாங்கி கொடுக்கிற போண்டா, அவர் வாங்கி கொடுப்பது எதுவாக இருந்தாலுமே ஆத்ம திருப்தியாக நான் சாப்பிடுவேன்.
மன்னிக்கவும், எந்த மக்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஆனால் அவரிடம் எதுவுமே இல்லை. அவர் வாங்கி கொடுப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலுமே அடிக்கடி வந்துட்டு சுவாமி இன்னைக்கு கூட கேட்டார், காப்பி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். வேண்டாம், எனக்கு 2024 நீங்க வாங்கி கொடுத்த காப்பி கோட்டை முடிஞ்சு போச்சு, அடுத்து 2025 வாங்கி கொடுங்க. அவர் சிரிப்பார். ஒரு நாளைக்கு 10 தடவை காப்பி குடிக்கிறான், நீங்க என்னடானா வருஷத்துக்கு ஒரு காப்பின்னு சொல்றீங்களே. அந்த நபரோடு சேர்ந்து ஒரு சாமியார் ஒருத்தரும் வருவார். ஒரு ஜடாமுடி போட்டிருப்பார், இந்த கிராஸ் பேக் போட்டுப்பார், அப்படியே அழகு ஸ்டைல நடந்து வருவார். அந்த சாமியார்கிட்ட இருக்கிற அந்த ஆணவம் பாத்தீங்கன்னா, காப்பி குடிச்சிட்டு அப்படி நீட்டுவார். இந்த போண்டா ஐயா அந்த கப்பை வாங்கிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போடணும். சாப்பிட்டுட்டு அந்த வாழை இலைய இல்லாட்டி அந்த பேப்பரை கசக்கி அப்படி நீட்டுவார். போண்டா ஐயா அதை வாங்கிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போடணும். ஒரு நாள் நான் கேட்கிறேன், ஐயா போண்டா ஐயா எதுக்கு அதெல்லாம் நீங்க வாங்கி போடுறீங்க, நீங்களே தூக்கி குப்பை தொட்டியில போடுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதானே. அவர் சாமி அப்படின்னு போண்டா ஐயா. ஆனால் என் மனப்படி நான் சொல்கிறேன், அந்த அந்த ஜடாமுடி வைத்திருக்கிற அந்த சாமியார் எனக்கும் ஆணவம் இருக்கிறது, எனக்கு ரொம்ப ஆணவம் இருக்கிறது. அந்த ஐயாவிற்கு ரொம்ப ஆணவம் இருப்பது போல் தோன்றுகிறது, கொஞ்சம் அரைவேக்காடாக இருப்பது போல் தோன்றுகிறது. அந்த ஐயாவிடம் நானே சொல்கிறேன், ஐயா அந்த போண்டா ஐயாவை போல் மகானை நான் பார்த்ததில்லை என்று சொல்லும் பொழுது அந்த ஜடாமுடி போட்டு அந்த சாமியாரால் ஏத்துக்கொள்ள முடியவில்லை. யார் இவனா மகான், இவன் முட்டா பையமா இருக்கான், இவனை போய் மகான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாக்குவாதத்துக்கு வருவார். இப்படி எல்லாம் செய்கிற அந்த நபரோடு போண்டா ஐயாவை பார்க்கும் பொழுது அப்படியே உத்து பார்த்து கொண்டே இருப்பேன். இது என்ன ஆன்மா? ஒருவேளை அவரை திட்டினால் கூட கண்டுகொள்ளாமல் போகிறார், அவரை புகழ்ந்தால் கூட கண்டுகொள்ளாமல் போகிறார். போண்டா ஐயாவை 10 பேருக்கு மத்தியில வச்சு எனக்கு நான் பார்த்ததுலயே இவன் மகான் போல் தெரிகிறாருன்னு நான் சொன்னேன்னா அந்த புகழ்ச்சி போண்டா ஐயா மூளைக்குள்ள போக மாட்டேங்குது. போண்டா ஐயாவை யாராவது திட்டுனா அந்த இகழ்ச்சியும் அவர் மூளைக்குள்ள போக மாட்டேங்குது. அதையும் நான் பார்த்தவாறு அந்த போண்டா ஐயா அப்படிங்கிற அந்த கேரக்டரை கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கிறேன். இப்படியே இந்த கதை சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ஒரு சேனல் ஒண்ணு வருது. சுவாமி நீங்க தானே நாகராஜ் சுவாமி அப்படின்னு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா? சுவாமி உண்மையை சொல்லுங்க, விடை பெறுகிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்களே, இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சுவாமி நீங்க திருவண்ணாமலையை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள், திருவண்ணாமலை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் என்னிடம் கேட்பார்கள். நான் சொல்கிறேன், திருவண்ணாமலை நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை, இதை தேர்ந்தெடுத்தது இறைவன், நான் தேர்ந்தெடுத்தது காசி. சரியா? இப்பொழுது ஒரு சேனல் ஒருத்தர் வர்றார், அந்த சேனல் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, அவர் கண்டுபிடித்து விட்டார். சுவாமி நீங்க எங்கதான் இருக்கீங்களா, ஒரு பேட்டி கொடுக்கணும், ப்ளீஸ் கொடுங்க அப்படி. நான் கேட்கிறேன், எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. ஓ மை காட், நான் பேட்டியெல்லாம் கொடுத்தேன்னா நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிறது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். நான் மறைஞ்சுக்கிட்டு இப்ப திருவண்ணாமலையில நான் இருக்கிறேன், அப்புறம் மக்கள் எல்லாம் கூட்டமா வந்துருவாங்க, வேண்டாம் ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் போறார், 2வது நாள் வந்து கெஞ்சிறார், 3வது நாள் வந்து கெஞ்சிறார். நான் நினைக்கிறேன், பகவானே இது உன் ஏற்பாடா, சரி அப்படின்னு உள்ள போயிட்டு டென்ட்டுக்குள்ள போயிட்டு, பகவானே இது உன் ஏற்பாடாக இருந்தால் நிகழட்டும் அப்படின்ட்டு வந்துட்டு சரி பேட்டி எடுங்க. அந்த பேட்டி இன்றைக்கு ஏறக்குறைய 7 லட்சம் வியூஸ் ஒட்டி அவங்களோட சேனல்ல போய்கிட்டு இருக்கு. அதுதான் முதல் பேட்டி, திருவண்ணாமலைக்கு நாகராஜ் சுவாமி வந்து விட்டார் அப்படின்னு தெரிஞ்ச பேட்டி. இதையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு பின்பு எக்கச்சக்கமான சேனல்ல பேசும்படியான விஷயங்களை எல்லாம் இறைவன் அமைத்து கொடுக்கிறார். சரி, இப்படியாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டே செல்கிறது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து ஏறக்குறைய ஒரு 50 ஆசிரமங்கள் என்னை வந்து தொடர்பு கொள்கின்றன. அதை பாருங்க, ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன். முதன் முறையாக ஒரு ஆசிரமம் வருது. அதுல இருக்கிற ஒரு 7-8 பேர். அந்த ஆசிரம தலைவர் வந்து என்கிட்ட பேசுறார். வணக்கம் சுவாமி, நாங்கெல்லாம் இந்த ஆசிரமத்துல இருந்து வர்றோம், உங்களை பத்தி நாங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. உங்ககிட்ட எதுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, எங்க ஆசிரமம் இந்த ஊர்ல இருக்குது. அந்த ஆசிரமத்துல ஒரே ஒரு குடில், மேல வந்துட்டு நல்ல ஓலை போட்டிருக்கும், கீழே வந்துட்டு மண் சுவர், நடுவுல வந்துட்டு மூங்கில் குச்சியை வச்சு கட்டியிருப்போம். அதனால வட்டமா இருக்கும். அது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குடில் உங்களுக்கு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்துல ஃபுல்லா தோட்டம், யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க ஃபுல்லா தியானம் பண்ணிக்கலாம். அந்த இடம் உங்களுக்கு தான். தயிர் ஒரு சட்டி கொடுத்துடுறோம், பால் கொடுத்துடுறோம், உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துடுறோம். நீங்க கடைசி மூச்சு வரைக்கும் இந்த இடத்துலயே நீங்க இருந்துக்கிறலாம், எங்க ஆசிரமத்துல நீங்க இருந்துக்கிறலாம்னு சொன்ன உடனே, பகவான் இது உன்னுடைய ஏற்பாடோ, சரி ஐயா எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு பதில் சொல்றேன் என்று அந்த முதல் ஆசிரமத்துக்காரவங்களை அனுப்பிச்சு விடுறேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு வேற ஏதோ ஒரு ஆசிரமத்துல இருந்து இதே மாதிரி வருகிறார்கள். சுவாமி எங்க ஆசிரமமே உங்களுக்கு தான், நீங்க எங்க ஆசிரமத்துக்கு மட்டும் வந்துருங்க, தயவு செஞ்சு வந்துருங்க. என்னடா இப்படி சொல்றாங்க? அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒரு ஆசிரமம் வருது. இப்படி நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன்.
35, 40, 45, 50 ஆசிரமங்களை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும், மன்னிக்கும், திருவண்ணாமலை உட்பட ஒரு சில ஆசிரமங்கள் எல்லாம் வந்து என்னிடம் தொடர்பு கொண்டு எங்க ஆசிரமத்துக்கு வந்துருங்க, எங்க ஆசிரமத்துக்கு வந்துருங்க என்று சொல்லும் பொழுது எதற்காக இவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்? உங்களுக்கு நான் இவ்வளவு வசதி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்று யோசித்தபடி அவர்களை எல்லாம் கொஞ்சம் அன்போடு நிராகரித்து விட்டு, இந்த பிளாட்ஃபார்ம், இந்த 2 மரம், இந்த டென்ட், இதுவே கடைசி வரைக்கும் இருக்கட்டும் இறைவா, இன்னும் வேண்டுமென்றால் இதைவிட கீழே மண்ணோடு மண்ணாக போகட்டும், ஆசிரமம், ரூம், அதையெல்லாம் நான் கடந்து விட்டேன், வேண்டாம் என்கிற மனநிலையையும் பகவான் காட்சியாக கொடுத்து விடுவதற்காகத்தான் இந்த 50 பேரை அனுப்பினாரோ என்கிறபடி அப்படியே போயிட்டு இருக்கு. நான் என் லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்களை எல்லாம் நான் தொடர்கிறேன். இங்க பாருங்க, அடியண்ணாமலை வரைக்கும் செல்வேன். அங்க வந்துட்டு ஒரு வயக்காடு ஒண்ணு இருக்கும். அந்த வயக்காட்டுல போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் தவம் செய்கிறேன். அது பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் மலை பக்கத்துல அந்த வயக்காடு, அது ஏறக்குறைய ஒரு 2.5 ஏக்கர் வயக்காடு. நான் பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டேன். அங்க ஒரு கருங்கல் இருக்குது. அந்த கருங்கல்ல பக்கத்துல ஒரு பலா மரத்துடைய நிழல், அதுல உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு முழிச்சு அந்த வயக்காட்டுடைய ஓனர், ஒரு தம்பி, அவர் பெயர் வேண்டாம், அவர் வந்து, ஐயோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ, இது வயக்காடா, இங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம், மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லலான் இருக்கிறேன். அவர் வந்துட்டு 2 இளநீ வெட்டி கொண்டுட்டு வந்து, சுவாமி தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சுவாமி, டெய்லி வாங்க, இங்கே இந்த கல்லு அங்க தூக்கி போட்டுட்டுமா, உங்களுக்கு எந்த இடத்துல வசதின்னு சொல்லுங்க, அந்த இடத்துல கல்ல போட்டுறேன் சுவாமி, ஒண்ணு பண்ணலாம், இந்த இடத்துல ஓரமா ஒரு ஷெட் போட்டு கொடுத்துறேன், நீங்க இங்கேயே இருந்துருங்க, நீங்க அப்படியே போயிட்டு அப்படி போயிருங்க, நீங்க வயக்காட்டுக்குள்ள கூட வர வேண்டாம். எவ்வளவு அன்பாக சொல்கிறார். இல்லையா, பட் எனக்கு ஒரு சின்ன உதவி, எனக்கு எப்பப்போ வரணும்னு தோணுதோ நான் இங்க வந்து தியானம் மட்டும் பண்ணிட்டு போட்டுமா, சுவாமி தாராளமா வாங்க, எப்ப வேணாலும் இந்த வயக்காட்டுல வந்து தியானம் பண்ணிட்டு போங்க. அது தொட்டு தொடர்ந்து அந்த வயக்காட்டில் தியானம் பண்ண போனேன். அவர் என்னென்னமோ சொன்னார், அதெல்லாம் உங்ககிட்ட நான் பகிர்றேன். சுவாமி இந்த இடத்துல மயிலே வராது, நீங்க வந்துட்டு போறீங்க, அடுத்த நாள் நான் பாக்குறேன் ஒரு 4-5 மயில் நீங்க எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு, ஆச்சரியமா பாக்குறேன். அப்புறம் அந்த பலாமரம் வந்துட்டு இத்தனை வருஷம் வந்துட்டு காயே காய்க்கல, இப்ப பாருங்களேன் இந்த பிஞ்சு பிஞ்சு பாருங்களேன், ஆமாம் பிஞ்சு வருகிறது, ஐயோ இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று இப்படியாக நான் என்னோட டென்ட்ல இருந்து ஓடி ஓடி ஒளிந்து கொண்டே இருக்கிறேன். வீடியோஸ் வந்துட்டு போயிடுச்சு, மக்களுக்கு தெரிந்து விட்டது திருவண்ணாமலையில் நான் இருக்கிறேன் என்று. என்னை பார்ப்பதற்கு வருகிறார்கள், அந்த இடத்துல நான் இல்ல, நான் ஓடி ஓடி ஒளிகிறேன். இப்படியாக திருவனம் சென்று கொண்டே இருக்கிறது. நைட் தூங்குவதற்கு மட்டும் டென்ட்டுக்கு வருவது, காலையில் எழுந்தவுடன் தூக்கு சட்டியில இட்லியோ சாப்பாடோ ஏதோ ஒண்ணு ஃபில் பண்ணிட்டு நேர காட்டுக்குள்ள போயிடுறது, இல்லாட்டினா அந்த வயக்காட்டுக்கு போயிடுறது. பகல் முழுவதும் வருவதில்லை. சாயந்தரம் 6 மணிக்கு ஆனா அந்த டென்ட்டுக்கு வந்து தூங்குறது. இப்ப என்ன நடத்துறாரு தெரியுமா பகவான்? நைட் 6 மணிக்கு வந்து டென்ட்ல தூங்கும் போது 9 மணி, 10 மணி, 11, 12, 1, 2 இந்நேரம்னு கிடையாது, வந்துட்டு சுவாமி டென்ட்டுக்குள்ள மண்டையை விட்டு, நாங்க சேலத்துல இருந்து வந்திருக்கோம், நாகராஜ் சுவாமி உங்க ஆசீர்வாதம் ப்ளீஸ் சுவாமி. ஐயா மணி என்னையா, அவரை பார்த்தா அவ்வளவு நம்ம அப்பா மாதிரி ஒரு 70-80 வயசு ஐயா, நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி பட்டு போட்டு அழகா, அந்த அம்மாவை பார்த்தா அப்படியே வணங்கணும் போல. ஏமா உங்க பிள்ளை மாதிரி நான் தூங்கிட்டு இருக்கேன், உங்க பிள்ளைய நீங்க எழுப்புவீங்களா? சரி ஓகே, இந்த ஒரு ஐயா இப்படி பண்ணிட்டாரு, ஐயா வணக்கம் உட்காருங்க, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அவர் அனுப்பிச்சு விடுறேன். அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் யாரோ வந்து எழுப்புறாங்க, அடுத்து எழுப்புறாங்க. சரி இன்னைக்கு இப்படி முடிஞ்சு போச்சு, நாளைக்கு இப்படி இருக்காதுன்னு பார்த்தா அடுத்த நாளும் இப்படி வருது. ஒவ்வொரு நாளும் நைட்டு, ஈஸ்வரா எனக்கு நைட்டு தூக்கத்தை நீ கெடுக்கிறாய், 1/2 மணி நேரத்துல வந்து மக்கள் என்னை எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல என்னை எதுக்காக அந்த வீடியோல பேச வச்ச, நான் திருவண்ணாமலையில இருக்கிறேன்னு ஏன் நீ சொல்ல வச்ச? இப்போ நான் தியானம் பண்றதுக்கு அங்க போயிட்டு நைட்டு வந்து நைட்டெல்லாம் மக்கள் எழுப்புகிறார்கள். அடுத்து நான் என்ன பண்றேன், தூக்கு செடியை தூக்கிட்டு வந்துட்டு அன்னதானங்கள்ல சாப்பாடு வாங்கிட்டு காட்டுக்குள்ள போறதுக்கு, இல்லாட்டா அந்த வயக்காட்டுக்கு நான் போறதுக்கு பாக்குறேன், அன்னதானம் க்ளோஸ். சுவாமி இப்பதான் சாப்பாடு தீர்ந்துச்சு, இல்லைன்னா சுவாமி வெறும் சோறு தான் இருக்கு, இல்லைன்னா சுவாமி சோறும் ரசமும் தான் இருக்கு. சரி ஓகேன்னு வாங்கிட்டு போவேன். 1 நாள் 2 நாள் உடம்பு மெலிஞ்சு போச்சு, பசிக்குது, வெறும் சோறு, டெய்லி வெறும் சோறு, வெறும் தண்ணி. என்னடா இது, சோத்தையும் கட் பண்ற, நைட்டு தூக்கத்தையும் கட் பண்ற, கடவுளே என்று ஒரு நாள் வயக்காட்டுக்கும் போகாம காட்டுக்குள்ளேயும் போகாம அப்படியே அந்த 2 மரங்களுக்கு நடுவுல காலையில எந்திரிச்சு அப்படியே நான் உட்கார்றேன். அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறப்போ மக்கள் வந்து அப்படியே உட்கார்ந்தாங்க. வாங்க வாங்க உட்காருங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஓகே இப்படிதான் பேசும்போது அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. யாரோ கொண்டு வந்து இட்லி கொடுத்தாங்க, ஓரமா போய் அந்த இட்லி சாப்பிட்டேன். அப்படியே பேச்சு போய்கிட்டே இருக்குது. யாரோ வந்துட்டு ஆன்மீகத்துல சந்தேகம் கேட்கிறாங்க, யாரோ குடும்பம் சார்ந்து எது கேட்கிறாங்க, இப்படி போய்கிட்டே இருக்கு. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. சரி தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு கணவன் மனைவி வருகிறார்கள். என் மனதை மாற்றிய சம்பவம்.
என் வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம். ஒரு கணவன் மனைவி வருகிறார்கள். ஏங்க, நாள் பூரா உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு தூக்கம் சொக்குது, அவ்வளவு டயர்டா இருக்கு, எனக்கு பேசுறதுக்கு நாக்குல தண்ணி கூட இல்லை, நான் நாளைக்கு காலையில வாங்க. சுவாமி, நாளைக்கு காலையில நாங்க டைவர்ஸ் பண்ண போறோம், எனக்கு தூக்கம் கலைந்தது. அப்படின்னு நான் உட்காடுறேன். உட்காருங்க. அந்த கணவன் மனைவிக்கு ஒரு 30-35 அந்த வயசு இருக்கும். குட்டி பசங்க, அழகா ஒரு 5 வயசு 6 வயசு போல 2 பேரும் ட்வின்ஸ். அந்த ட்வின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாய் கேர்ள் ட்வின்ஸ். இந்த மாதிரி அமைப்பு ரொம்ப அரிதாக கிடைக்கும். ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்காங்க அந்த ட்வின்ஸ். மனைவி ஆரம்பிக்கிறாள், சுவாமி என்னன்னு தெரியல, என்னை விட்டுட்டு போயிடுறேன்னு கொஞ்ச நாளா சொல்லிட்டே இருக்கிறாரு. சாப்ட்வேர்ல வேலை பாக்குறாரு, மாச சம்பளம் 2.5 லட்சம், பணத்தை பத்தி குறையே இல்லை. ஆனா என்னை விட்டுட்டு போயிடுறேன், உனக்கு வேணா நான் விவாகரத்து கொடுத்துறேன், நீ சந்தோஷமா இரு, குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தர்றேன், உனக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் நான் காசு கொடுத்துட்றேன், நான் போயிடுறேன், டைவர்ஸ் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டே இருக்காருன்னு கண்ணீரோடு அந்த பெண் உட்கார்ந்து இருக்கிற இந்த பேச்சு அப்படியே ஒரு 3 மணி நேரம் போயிட்டே இருக்குது. 3 மணி நேரம் முடிவிலே நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நான் 7 மணிக்கு தூங்குகிற நபர் 10 மணி வரைக்கும் அவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த கணவன் என் கையிலே சத்தியம் செய்து, சுவாமி சத்தியமாக நான் இவளை பிரிய மாட்டேன், டைவர்ஸ் பண்ண மாட்டேன், என்ன கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கலாம், நான் போக மாட்டேன் என்று சத்தியம் சொல்லிவிட்டு அந்த கணவன், அந்த மனைவி, அந்த 2 குழந்தைகள் அப்படியே போயிட்டு அந்த கார்ல ஏறி போகும் பொழுது நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது என்ன நடந்தது, என்ன நிகழ்ந்தது? காட்டுக்குள்ள போயிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு காலையில டைவர்ஸ் ஆகியிருக்க வேண்டியதா? இப்போ ஒரு 3 மணி நேரம் பேசுனதுல டைவர்ஸ் கேன்சலா? மனசு மாறிடுச்சா? அது எப்படி மனசு மாறும்? இவ்வளோ சண்டை போட்டுட்டு வந்தவங்க டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க 3 மணி நேரத்துல மனசு மாறுதா என்று அடுத்த நாளும் மக்களோடு பேசுவதற்காக அமர்கிறேன். இப்படியே சென்று கொண்டிருக்கிறது. சாப்பாடு தூக்கு சட்டியில அன்னதானத்துல சோறு கிடைக்காம வெறும் சோறு, வெறும் தண்ணி, வெறும் ரசம் அப்படின்னு இருந்தது. பயங்கர சாப்பாடு எல்லாம் கடவுள் தருகிறார். ஒன்று சொல்லட்டுமா, அந்த நொடி தொட்டு இந்த நொடி, இப்போ 2024 மார்ச் மாதம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நொடி வரைக்கும் ஒரு இரவில் ஒரு நபர் கூட வந்து, சுவாமி உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் என்ற தொந்தரவு இல்லவே இல்லை. தொந்தரவு போயிடுச்சு. நான் உட்கார ஆரம்பிக்கிறேன், அந்த தொந்தரவு கேன்சல். சாப்பாடை கட் பண்ணாரே, சாப்பாடு வகை வகையா வருகிறது. பகவானே, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பிரம்ம முகூர்த்த நேரத்துல உட்காருகிறேன். அமர், இந்த இடத்திலேயே அமர். நீ பத்திரிக்கை வச்சு அழைக்கவில்லை, நான் அனுப்புகிற நபர்களிடம் பேசு என்று ஆள் மனதில் வந்து கொண்டே இருக்கிறது. which is not at all liked by me. எனக்கு சுத்தமாக மக்களிடம் பேசுவது 41 வருடங்கள் எனக்கு யாருக்கிட்டையுமே பேசுறது பிடிக்காது. நேர போவேன், பாடம் எடுப்பேன், வருவேன், என்னோட கேபின்ல உட்காந்துருப்பேன், நேர வீட்டுக்கு போவேன். வெள்ளிக்கிழமை நைட்டு கதவை மூடுறது, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கட்கிழமை காலையில தான் மறுபடியும் கதவை திறந்து வெளியில வருவேன். ஒரு நபரோடு கூட நான் அந்த சனி ஞாயிறு நான் சேர்ந்து நான் இருக்க மாட்டேன். தனிமையாகத்தான் நான் இருந்த அந்த நபர் இப்பொழுது இங்கே வந்து இத்தனை மக்களோடு பேசுவதா? இதுவே என் துறவற வாழ்க்கையா? ஓகே, செல்லட்டும். எனக்கு அந்த டைவர்ஸ் தம்பதி தான் என்னுடைய மனதிலே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது போன்ற நல்ல விஷயம் நடப்பதற்காக இருந்தால் தனிமை என்று நினைத்துக் கொண்டிருந்தாயே, தூக்கி போடுவோம் தனிமையை. தானம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயே, ஓகே இங்கே அமர்வோம், இப்படி செல்லட்டும் என்று என்னுடைய லிஸ்ட் அப்படியே போய் கடவுளுடைய லிஸ்ட் அப்படியே வருகிறதே. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்கிறேன், ஓ கடவுள் வேற என்னென்னமோ பிளான் பண்ணியிருக்காரோ. இந்த 2 மரம், இந்த இடம், இந்த டாய்லெட்டு, அந்த குளிக்கிற இடம், அந்த பாறை என்கிற இடம், அதே போல இப்படி இங்கே அமர்ந்து நான் மக்களிடம் பேச வேண்டும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டே இருக்கிறாரோ அப்படின்னு என்னுடைய லிஸ்ட் போயிட்டு கடவுள் லிஸ்ட் அப்படி வருகிறதை நான் பார்க்கிறேன். அடுத்த ஸ்டெப் கடவுள் என்ன தெரியுமா பண்றாரு? சும்மா இரு நாகராஜ், சும்மா இரு, அவ்வளவுதான். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரேன். நீ இதெல்லாம் பண்ற, தியானம்லாம் வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கோ. 8 மணி நேரம் தியானம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியே, 4 மணி நேரமாவது பண்ணணுங்கிறியே, அதுவும் வேண்டாம், தியானமே வேண்டாம், மனசுல வச்சுக்கோ, கொஞ்சம் குறைச்சிக்கோ. நீ சும்மா இரு, எதுவுமே மனசுல திட்டம் போட்டுறாத. பிற்காலத்தில் ஆசிரமம் அமைப்போம், எனக்கு கீழே ஒரு 10 சீடர்களை வைத்துக் கொள்வோம், இல்லைன்னா பரோட்டா, குருமா, நூடுல்ஸ், சில்லி பரோட்டா, உனக்கு நானே சாப்பாடு தருகிறேன், அதை நீயே சாப்பிடு. உனக்கான திட்டத்தை எல்லாம் நான் என் கையில் வைத்திருக்கிறேன், நீ எதுவுமே பண்ணாத, சும்மா இரு.
சும்மா இரு, அது எப்படி செல்கிறது என்பதை மட்டும் பார் அப்படின்னு அந்த சும்மா இரு என்கிற விஷயத்தை அவர் அப்படியே எனக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுவதற்கு ஆரம்பிக்கிறார். முதலில் எனக்கு புரியவே இல்லை. முதல்ல சும்மா உட்கார்றதான் சும்மா இருக்கிறதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் முதல்ல எங்க கை வச்சார் தெரியுமா? அதுக்கு நான் வரேன். என்னால மறக்கவே முடியாது. பகவானே, இந்த குழந்தைகளுக்கு புரியும்படி என்னை சொல்ல வை. தியானத்தை ஒளி என்கிறார் ஈஸ்வரன். தியானத்தை ஒழிக்கிறதா? தியானம் தானே ஆன்மீகமே, அதை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். 8 மணி நேரம் தியானம்ல நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு வரோம். 4 மணி நேரம் கூட பண்ண விட மாட்டேங்கிறாரு. இவ்வளவு ஆபீஸ் டியூட்டி மாதிரி வந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க விடுறாரு. தியானத்தை பண்ண விட மாட்டேங்கிறாரு. இங்க பார், தியானம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு பகவான் என்னிடம் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதை நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இந்த உலகத்துல ஏறக்குறைய ஒரு 27 கீதைகள் உள்ளன. அதுல ஒரு கீதை பகவத்கீதை. அதுல அஷ்டாவக்ர கீதை அப்படின்னு ஒரு கீதை இருக்குது. அது என்னன்னா, நம்ம ஜனக மகாராஜா இருக்காருல, சீதா தேவியுடைய, ராமர் மனைவி சீதா தேவியுடைய அப்பா ஜனக மகாராஜா வந்துட்டு ஆக்சுவலா ஒரு பெரிய மகரிஷி. அவர் அந்த மகரிஷிக்கு அஷ்டாவக்ரர் அப்படின்னு ஒரு பெரிய சித்தர் வந்துட்டு போதிச்ச போதனையுடைய தொகுப்பு தான் அஷ்டாவக்ர கீதை. அந்த அஷ்டாவக்ர கீதைய சிவபெருமான் என் கண்களுக்கு கொண்டுட்டு வருகிறார். அந்த அஷ்டாவக்ர கீதைக்குள்ளே தியானத்தை ஒளி அப்படின்னு அஷ்டாவக்ரர் வந்துட்டு ஜனக மகாராஜா கிட்ட போதிச்சிருக்கிறார். பெருமக்கள், இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஓம்காட் சேனல்ல இருந்து இல்ல, இப்போ துறவரம் வந்ததுக்கு அப்புறம் பல சேனல்கள்ல நான் பேசிக்கிட்டு இருக்கிற உரைகளில் ஒரு விஷயம் சொல்லிவிடவே கூடாது, மக்கள் கிட்ட சொல்லிவிடவே கூடாது, எல்லா விஷயத்தையும் உடைத்து பேசு, இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிடவே கூடாது என்கிற விஷயத்தை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? இதுதான். அதாவது ஒரு மகரிஷி கிட்ட ஒரு சித்தர் வந்து உபதேசம் செய்கிறார். இங்க பாரு, இப்ப நீ மகரிஷி, நீ சாதாரண மனிதன் இல்லை, மகரிஷி. இப்ப நீ வந்து ப்ரமோஷனாய் அங்க நிக்கிற. இப்ப உனக்கு தியானம் தேவையில்லை. இப்ப உனக்கு எது தெரியுமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் போதிக்கிறார். அதெல்லாம் அஷ்டாவக்ர கீதைக்குள் இருக்கிறது. அதனால தியானம் தேவையில்லை என்கிற விஷயத்தை இப்ப நான் வந்துட்டு இந்த சேனல்ல இல்லைன்னா அந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்தேன்னா, சின்ன பசங்கள்லாம், ஓ ஒருவேளை நானும் மகரிஷி ஆயிட்டேனோ, நமக்கும் தியானம் தேவையில்லையோ அப்படின்னு எல்லாரும் குழம்பி போய் தியானத்தை தூக்கி போட்டுட்டு நான் மகரிஷி ஆயிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைத்து கொண்டு தியானத்தை ஒதுக்கி விடுவீர்கள் என்பதனால் இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தேன். இப்பொழுது கூட காரணத்தை சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் தியானம் தேவை. எப்பொழுது இந்த இயற்கை உண்மையிலேயே உங்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக தியானத்தை புடுங்குகிறதோ, இங்க பாருங்க, அது கரெக்டா இது இறைவன் தான் புடுங்குகிறாரா அப்படிங்கறத நீங்க கரெக்டா செக் பண்ணி வேற பாத்துக்கிறணும். அப்ப புடுங்குகிறதோ அப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் ஒரு உச்ச நிலையை அடைந்து விடுகிறீர்களோ, அப்பொழுது தியானம் உங்களிடமிருந்து நிரந்தரமாக செல்கிறது. நிரந்தரமான முழுசா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சன்னமா. நீங்க 8 மணி நேரம் நினைச்சிருந்தது 8 மணி நேரமாக இல்லாமல் சன்னமாக. இறைவன் இப்ப ஏன் கதைக்கு நான் வர்றேன். இங்க பாரு, காலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறாய், 3லிருந்து 5 மணி வரைக்கும் தியானம் செய்து கொள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன்னுடைய ரொட்டீனை தொடர்ந்து கொள், குழி, என்ன வேணாலும் பண்ண. அடுத்த நைட்டு நீ தூங்க போறதுக்கு முன்னாடி வேணா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வேணா தியானம் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். மீதி இருக்கிற நேரம் முழுவதும் மக்களை சந்திப்பது, மக்களை சந்திப்பது, மக்களை சந்திப்பது. சரி கடவுளே, நீ சொல்வதையெல்லாம் நான் செய்கிறேன். தியானத்தை ஒளி என்று சொல்லிவிட்டாய், சும்மா இரு என்று சொல்லிவிட்டாய், அங்க போக வேண்டாம், இங்க போக வேண்டாம், இங்கேயே உட்கார்ந்து மக்களிடம் பேசு என்றெல்லாம் சொல்லிவிட்டாய். அதையெல்லாம் அப்படியே செய்கிறேன். ஒண்ணு மட்டும் நான் கேட்கிறேன். இறைவா, காலையில் எந்திரிச்சோன்னு முதல் வார்த்தையாக இந்த பூமியிலே இருக்கும் அனைவருக்கும் இந்த நாளை இனிய நாளாக கொடு. நில்லு நில்லு நில்லு. பகவான் உடனே பேசுகிறார். நில்லு நில்லு நில்லு. என்ன சொன்ன? எல்லோருக்கும் இனிய நாள் கொடு. நாகராஜ், ஒரு நிமிஷம், அது எப்படி நான் கொடுக்க முடியும்? ஒருத்தனுக்கு இனிய நாள் கொடுக்க முடியும், ஒருத்தனுக்கு இளவு நாளாக கொடுப்பேன், ஒருத்தனுக்கு வந்துட்டு ரொம்ப கவலையான நாளாக கொடுப்பேன், ஒருத்தனுக்கு வந்துட்டு ப்ரமோஷன் நாளாக கொடுப்பேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வகை வகையான நாளாக கொடுக்கும் பொழுது நீ வந்துட்டு அனைவருக்கும் இனிய நாள் கொடு என்று கேட்கிறாயே. தயவு செஞ்சு இந்த மாதிரியான பிரார்த்தனையை தூக்கி குப்பையில போடு. ஆச்சரியமாக பார்க்கிறேன். பிரம்ம முகூர்த்த நேரத்துல இறைவனின் குரல் வந்து இப்படியாக விழுகிறது. கடவுளே, சரி ஓகே, நான் வேற ஒண்ணு கேட்கிறேன். இறைவா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஞானத்தை கொடு, அதுதானே வேணும். வேற எது வேணாம், காரு, பங்களா, அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்கட்டும். ஞானத்தை கொடு. அந்த ஞானத்தை கொடுத்தாதானே எனக்கு தேவை. இங்க இருக்கிற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி அடைய வேண்டும், அவ்வளவுதானே. ஞானத்தை கொடு. நாகராஜ், ஒரு நிமிஷம் நெல். அதெல்லாம் கேட்காதே. ஏன் தெரியுமா?
எவனுக்கு என்ன ஞானம் கொடுக்கணும், எவனுக்கு எப்ப கொடுக்கணும். இந்த திருட்டு பையனுக்கு இன்னும் 10 பிறவி கழிச்சுதான் கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ அவனுக்கு திருட்டு பையனாக இருக்கிற ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பேன். மகரிஷிக்கு என்ன ஞானம் கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன். நான் அதை பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த சதவீதம் வேறு. நீ என்ன இப்போ எல்லாருக்கும் ஞானத்தை கொடு, தயவு செய்து அப்படியெல்லாம் வேண்டாதே. என்ன இறைவா, வேண்டுதலை கூட வைக்க விட மாட்டேங்கிறாய். சரி, ஒண்ணு பண்ணலாம். இனிமே நான் உன்கிட்ட எதுவுமே நான் கேட்கல. ஒண்ணு பண்ணலாம். இறைவா, எனக்கு இந்த கைகால் சுகத்தை கொடுத்திருக்கிறியே, என்னை பேராசிரியர் ஆக்கினியே, எனக்கு பிறந்த நொடியிலிருந்து இப்போ அந்த 44 வருடம் வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் துன்பங்கள் என்னென்ன கொடுத்தியோ அத்தனைக்கும் நன்றி. இனிமே நான் வந்துட்டு ஞானத்தை கொடு, இனிய நாளை கொடு, மக்களுக்கெல்லாம் அதை கொடு, இதை கொடு, எதுவுமே எனக்கு கேட்கல. மக்களுக்கு இது கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நாளை நீ இப்படி நடத்தினே, இனிமே நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்றேன். நாகராஜ் நில், நன்றின்னு சொல்றியே, நான் தான் உனக்கு கொடுத்தேனா? யோசி. நான் எதையுமே உனக்கு கொடுக்கவில்லை. நீயாக சம்பாதித்து கொண்டாய், நீயாக பெற்றுக்கொண்டாய். ஏதோ பிறவிக்கு முன்பு நான் பேராசிரியராக ஆக வேண்டும் என்று நீதான் ஆசை விதை விதைத்தாய். அது உனக்கு புண்ணியத்தை நீ படிப்படியாக அதற்காக உழைத்து பிறவியாக உழைத்து வந்து இந்த பிறவியிலே அடைந்து கொண்டாய். பங்களா வேணுமா? அது ஏதோ ஒரு பிறவியிலே ஆசையாக விதைத்தாய், அதற்காக நீ உழைத்தாய், புண்ணியங்களை சேமித்துக் கொண்டாய். அந்த புண்ணியங்களுக்காக அந்த பங்களா கொடுக்கப்பட்டது, அனுபவித்துக் கொண்டாய். நான் எதுவுமே கொடுக்கவில்லை. இந்த பிறவி முழுவதும் நான் எதுவுமே கொடுக்கவில்லை. ஆக நன்றி சொல்வது எனக்கல்ல, உனக்கு நீயே நன்றி சொல்லிக்கொள். என்ன பகவானே, நீ வந்துட்டு நல்ல நாளுக்கு விட மாட்டேங்கிற, நீ வந்துட்டு ஞானத்தை கூடன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிற, நன்றி சொன்னாலும் விட மாட்டேங்கிற. அப்ப நான் என்னதான் செய்வது? உனக்கும் எனக்கும் உரையாடல் கூட தேவையில்லை, சும்மா இரு. நான் ஒன்று கேட்கிறேன் பெருமக்களை, எந்த குருவாவது இவ்வளவு ஆழமாக சும்மா இரு என்று உங்களுக்கு உபதேசம் செய்திருப்பார்களா? அந்த ஈஸ்வரனை தவிர, அந்த கடவுளை தவிர எவ்வளவு அற்புதமான உபதேசமாக நான் பார்க்கிறேன். ஆஹா, சும்மா இரு என்பதை இவ்வளவு நுட்பமாக சொல்லிக் கொடுப்பாரா? இவர்தான் குரு. சரி, அடுத்து என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறாரு எனக்கு? ஸ்டாப் ரீடிங் புக்ஸ். நீ துறவரம் வந்துட்ட, துறவரத்துக்கு முன்னாடி நீ எவ்வளவோ புத்தகங்களை நீ வாசித்தாய். புத்தகங்கள் வாசிப்பதெல்லாம் துறவரம் வருவதற்காகத்தான். நீ வாசித்த திருவாசகம், திருவருட்பா, திருக்குறள், பாரதியார், ஔவையார், என்னென்னவெல்லாம் படித்தாயோ அதெல்லாம் துறவரம் வருவதற்காகத்தான். வந்து விட்டாய், இனிமேல் உனக்கு புத்தகங்கள் தேவையில்லை. ஸ்டாப் ரீடிங் புக்ஸ். புத்தகங்களை வாசிக்காதே. ஓகே கடவுளே, இப்பொழுது யார் புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் வாசிக்க போவதில்லை. உன் பேச்சை நான் கேட்கிறேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும் சொல். கிரிவலம் செல்லாதே. கிரிவலம் என்பது சுத்தி வந்து பகவானே இதை எனக்கு கொடு, நாகராஜ் உனக்கு ஏதாவது வேணுமா கொடுன்னு நீ கேப்பியா? துறவரம் என்பது எதுவும் வேண்டாம் என்பது தானே. இல்ல கடவுளே, எனக்கு முக்தி கொடு, ஞானம் கொடு, அது கூட கேட்காதே, எதுவுமே கேட்காதே. துறவரமே செல்லாதே, கிரிவலமே செல்லாதே, எதுவுமே துறவரம் கூட கொடு என்று கேட்காதே, எதுவுமே என்னிடம் கேட்காதே. ஓ அப்படியா? அப்போ நான் வந்து கிரிவலம் செல்ல வேண்டாமா? சரி பகவானே, இதையும் ஒத்துக்கொள்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும் சொல். மகா சிவராத்திரி வருதே, தூங்கு. தூங்கு. என்னையா இப்படி சொல்ற? எத்தனை வருஷமா மகா சிவராத்திரிக்கு வந்துட்டு பக்கத்துல சிவன் கோயில் கொடுத்த அந்த பிளாட்டுக்கு பக்கத்துல போயிட்டு 5 கால பூஜையும் பார்த்துட்டு நான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பேன். இப்போ வந்துட்டு என்னன்னா தூங்குன்னு சொல்றியே. மகா சிவராத்திரிக்கு எதற்கு நாகராஜ் முழித்திருப்பார்கள்? பிரபஞ்சத்துல சக்தி இருக்கும், நம்மளுடைய ஆண்டனா, ஸ்பைனல் கார்டு அப்படி இருக்கும்பொழுது அந்த சக்தி வந்துட்டு உடம்புக்குள்ள வரும், நமக்கு வந்துட்டு அந்த சக்தி கிடைக்கும். ஓ உனக்கு சக்தி வேணுமோ? பணக்காரன் எனக்கு பணம் வேண்டும், கோடி கோடியில் வேண்டும் என்று எப்படி ஆசைப்படுகிறானோ அது போல் ஆன்மீகத்தில் ஒரு சித்தர் சக்தி வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அவரும் இவரும் சமம். சக்தி வேண்டும், சித்தி வேண்டும் என்று யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு ஒரு சிலரை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து சித்தி வேண்டும், சக்தி வேண்டும் என்று சொல்லிவிடாதே. மகா சிவராத்திரிக்கு உறங்கு. இப்படியாக ஒரு விஷயமாக சொல்லி 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 என்னை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஒன்லி டாக் வித் பீப்புள். மக்களிடம் மட்டும் பேசு. இதை தவிர வேறு எதுவுமே செய்யாத. அடிப்படை விஷயங்களை செய்து கொள். பல்லுவலுக்கு, டாய்லெட் போ, குழி. இதை தவிர மக்களிடம் பேசு, வேறு எதுவுமே செய்யாதே. இதை அப்படியே கடைபிடித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். நடுவுல ஒரு டவுட். கடவுளே வா வா வா, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நீ சொன்னபடி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் அப்படின்னா, டே எதுவுமே செய்யாத, செஞ்சா அதுக்கு வினை வந்துடும். நீ நல்லது செஞ்ச புண்ணியம் வந்துடும், கெட்டது செஞ்ச பாவம் வந்துடும்.
அதுக்கு பிறவி வந்துரும்னு நீதான கடவுளை சொல்லி கொடுத்த. இப்ப டெய்லி உட்காந்து நான் மக்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேனே, ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுதே, டைவர்ஸ் கேஸ் இது போகுது, இளைஞர்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் எல்லாமே சால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறதுனால பல்க் அமௌண்ட்ல எனக்கு புண்ணியம் வந்துடாதா? இதுக்காக எனக்கு நீ பிறவி கொடுக்க மாட்டாயா என்று நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். பகவானே எனக்கு பதில் சொல். மக்களிடம் அமர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இது வினைதானே, வினைதானே, எனக்கு நீ பதில் சொல், பதில் சொல். ஒவ்வொரு காலையிலும் 3 மணிக்கு எந்திரிச்சு, என்ன பகவானே நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற, பதிலே சொல்ல மாட்டேங்கிற, மௌனமா இருக்கிற. அது ஒரு பொங்கல் என்று நினைக்கிறேன். என்னை சந்திப்பதற்கு ஒரு நபர் என்னை வருவார். அவர் எப்பொழுதுமே வெறுங்கையோடு தான் வருவார். அன்றைக்கு பகவத்கீதை வாங்கிக்கிட்டு வர்றார். சுவாமி என்னன்னு தெரியல, உங்களுக்கு நான் பகவத்கீதை வாங்கிட்டு வரணும்னு தோணுது, இந்தாங்க. என்னையா? சரி கொடுங்க. நம்மளதான் புக்கு வாசிக்க கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரே, சரி இந்த பகவத்கீதை யாருக்கிட்டாவது கடத்திடலான்னு அந்த பகவத்கீதை அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவரோட டைட் அப்படியே பேக் பண்ணி கொடுக்குறாரு. அவர் என்கிட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறார், போறார், யாருமே இல்லை. அந்த பிளாஸ்டிக் கவரை நான் பிரிக்கிறேன். பாருங்க, பகவத்கீதை ஒரு 10 தடவை என் வாழ்க்கையில் வாசித்திருப்பேன். அதை அப்படியே வாசிக்க வேண்டாம், அப்படியே சும்மா அப்படி புரட்டுறேன். அந்த நடுவுல அந்த ரீடிங் த்ரெட் இருக்கும் தெரியுமா, ஒரு நூல். அதை வந்து அந்த புக்குக்கு நடுவுல அதை புக்கை பேக் பண்ணும்போது எந்த பேஜுக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ அந்த நூல் இருக்கிற அந்த பகுதியில் அந்த நூலை தூக்கி விட்டுட்டு அந்த பக்கத்தை நான் திறக்கிறேன். அந்த பக்கத்திலே ஒரு ஸ்லோகம், அதாவது 2 பக்கம். இந்த பக்கத்துல ஒண்ணுமே இல்லை, அது விளக்கு உரை இருக்கிறது. இந்த பக்கத்துலயும் விளக்கு உரைகளுக்கு மத்தியிலே ஒரு ஸ்லோகம். அது எந்த மொத்தம் பகவத்கீதையில 18 எபிசோட்ஸ் இருக்குது. அதுல எந்த இதுன்னு எனக்கு மறந்துடுச்சு. அந்த ஸ்லோகம் அப்படி இருக்குது. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத அப்படியே சொல்கிறேன். அர்ஜுனா, நீ செய்கிற செயல்கள் அனைத்தும் வினை சார்ந்தவை. நீ நல்லது செய்தால் அது புண்ணியமாக வரும், கெட்டது செய்தால் அது பாவமாக வரும். அந்த புண்ணியம் உனக்கு சுகம் கொடுக்கும், பாவம் உனக்கு வந்துட்டு அடிக்கும், துன்பம் கொடுக்கும். பாரு, நீ என்ன வினை செய்கிறாயோ அது உனக்கு புண்ணியத்தை தரும் அல்லது பாவத்தை தரும். ஆனால் அர்ஜுனா, நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து, நான் ஒரு செயலை கொடுத்து, அந்த செயலை நீ செய் என்று சொல்லும் பொழுது, அந்த செயலை நீ செய்யும் பொழுது அதற்கான வினை உனக்கு வராது, அது என்னையே வந்து சேரும் என்று அந்த ஸ்லோகம் முடிகிறது. அந்த புத்தகத்தை மூடுகிறேன். இறைவா, எனக்கு நீ பதில் சொல்லிவிட்டாய். நான் எதற்காக மக்களிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? எனக்கு புண்ணியம் வருமே, எனக்கு புண்ணியம் வருமே என்று கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு பகவத்கீதையை கொடுத்து யாரிடமும் அனுப்பி விடுகிறாய். கரெக்டாக அந்த த்ரெட் இருக்கிற பகுதியில் நான் பிரித்து பார்க்கிறேன். அதுல இந்த ஸ்லோகம் இருக்கிறது. நான் கொடுக்கிற டியூட்டியை நீ செய்யும் பொழுது அந்த டியூட்டி எனக்குத்தான் வந்து சேருமே தவிர உனக்கு வராது நாகராஜ். அந்த வினைக்கான அந்த கர்மா உன்னை வந்து அடையாது என்று பதில் சொல்லிவிட்டாயே, நன்றி. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு? ஒன்றும் வேண்டாம் நாகராஜ், சும்மா இரு அப்படிங்கிற விஷயத்தை உன்னிடம் அணுவணுவாக சொல்லிக் கொண்டே வருகிறேன். அதை நீ கடைபிடித்துக் கொண்டே இரு, உன் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இரு. நீ என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இரு. இப்படியாக உன் துறவரத்தை நான் அமைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இறைவன் இந்த துறவரத்தை அமைத்துக் கொண்டே இருக்கிறார். நான் இந்த பேச்சின் நிறைவுக்கு வருகிறேன். அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த துறவரம். 44 வருடங்கள் வயது, 44 வருடம் வயதாகிறது. 41 துறவரம் வந்தேன். ஏறக்குறைய ஒரு 2 வருடம் 7 மாதங்கள். இப்போ மார்ச் மாதம் 2021 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்தேன். ஏறக்குறைய 2 வருடங்கள் 7 மாதங்கள் ஆகின்றன. அற்புதமாக போய்கிட்டே இருக்குது. இதுல நானும் சின்ன சின்னதா தவறுகள் பண்ணுகிறேன். அதையும் நான் வெளிப்படையாக ஒவ்வொரு சேனல்லையும் நான் சொல்லிட்டேன். என்னுடைய தந்தையின் மரணம் வந்தது. என்னை பார்ப்பதற்கு என் தாய் ஒரு முறை வந்து விட்டார். வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் இருந்தார், மறுபடியும் சென்று விட்டார். அதற்கு பிறகு காதலில் விழுந்தேன் அப்படின்ற ஒரு சம்பவம், அதையெல்லாம் நான் உடைத்து பேசி இருக்கிறேன். இப்படியாக நான் செய்கிற தவறுகள் இது எல்லாமே அப்படி போய்கிட்டே இருக்கு. இதையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த சன்னியாசம் அப்படி போய்கிட்டே இருக்குது. மிக 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 அதாவது இந்த 44 வருட இந்த வாழ்க்கையிலேயே மிக மிக அற்புதமான வாழ்க்கை என்று நான் பார்க்கும் பொழுது இந்த சன்னியாசிய வாழ்க்கை தான். பேராசிரியர் அற்புதம், ஆனால் அதை விட அற்புதமாக நான் இது சென்று கொண்டே இருக்கிறது. நான் ஒன்று நினைக்கிறேன், இந்த வாழ்க்கை கடவுளுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு என் மூளைக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் ப்ராஜெக்ட் பண்ணுகிறார். இந்த நாகராஜ் என்கிற கருவியை வைத்து ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. ஒரு சில சமயங்களில் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அப்படியே இந்த இயற்கையை பார்த்து ரசிப்பேன். வெயில், மழை, பனி இதெல்லாம் வருகிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதோ இப்ப வெயில் காலம் வரப்போகுது, வறுத்து எடுக்க போகுது, பனி வரும், மழை வரும். உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஒரு ஜாலியான கிறுக்குத்தனமான ஒரு அனுபவத்தை சொல்லட்டுமா? மலைச்சோன்னு கொட்டும்.
எல்லாரும் போய் ஒதுங்கி இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், டென்ட்டுக்குள்ள துண்டு எடுத்து வச்சிருவேன், ஒரு வேஷ்டி எடுத்து வச்சிருவேன், ஒரு சோப் எடுத்து வச்சிருவேன், இடுப்புல ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு அப்படியே வெளியில வந்துடுவேன். மரத்துக்கு கீழே கிடையாது, நேர வானத்துக்கு கீழே அப்படியே போய் நின்னுட்டு சோன்னு எப்படி குளிப்பேன் தெரியுமா, சோப்பு போட்டு குளிப்பேன். நேரே வந்து சோப் எடுத்து மறுபடியும் போட்டுட்டு வந்து போட்டு குளிச்சுட்டு உள்ள வந்து துவட்டிட்டு அந்த வேஷ்டியை கட்டிட்டு உட்காரும்போது என்ன ஒரு அனுபவம். நான் என்ன தெரியுமா நினைப்பேன், ஷவர் பாத் குளிக்கணும் தெரியுமா, அந்த ஷவர் ஹெட் இந்த சைஸ்க்கு இருக்குமா. நான் 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் குளிச்சிருக்கிறேன், அங்க இவ்வளவு பெரிய ஷவர் ஹெட் எல்லாம் இருக்குது. பணக்காரர்கள் இவ்வளவு பெரிய ஷவர் ஹெட் வச்சு குளிப்பார்கள். இவ்வளவு பெரிய ஷவர் ஹெட் எங்களுக்கு தான். இந்த அனுபவத்தை நினைத்து நினைத்து அப்படியே அவ்வளவு அனுபவமாக போய்கொண்டிருக்கிறது இந்த துறவரம். நான் ஒரு சில விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அது நெகட்டிவாகத்தான் இருக்கும், இருந்தாலும் பதிவு செய்யணும்னு எனக்கு ரொம்ப தோணுது, அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். என்னன்னா, ஒரு நாள் எனக்கு சரியான பசி, சாயந்தரம் ஒரு 6 மணி போல. எனக்கு எப்பவுமே சாப்பாடு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த மத்தியான சாப்பாட்டுலயே சாயந்தரம் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன். அன்னைக்கு சுத்தமா சாப்பாடே இல்லை, பயங்கர பசி. சாயந்தரம் ஒரு 6, 7 மணிக்கு வந்துட்டு ஒரு வண்டி வரும், சாப்பாடு வண்டி வரும், அதுல போயிட்டு வாங்கிடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வண்டி வருது, குடுன்னு ஓடி போறேன், அங்க நிக்குது, ஓடி போறேன். சன்னியாசிகள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள், நான் பின்னாடி நிக்கிறேன். என்னுடைய தருணம் வரும் பொழுது நான் போயிட்டு 4 இட்லி அப்படின்னு கேட்கிறேன். அந்த ஐயா வந்துட்டு ஒரு 30 வயசு 29 வயசு இளைஞன்றப்பார். அவர் ஜடாமணி போட்டு இருக்கிறார், காவி வேஷ்டி கட்டி இருக்கிறார். அவர் வந்துட்டு 4 இட்லி வச்சுட்டு அப்பதான் என் மூஞ்சியை பார்க்கிறார். பார்த்துட்டு கேட்கிறார், நீங்க தானே வந்துட்டு இந்த ஆசிரமம்லாம் வேண்டான்னு ஒரு வீடியோ கொடுத்தீங்க. ஆமையா, ஆசிரமம்லாம் வேண்டான்னா அப்ப எப்படி இந்த மாதிரியான சாப்பாடுலாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். ஆமா சரிதான், நீங்க சொல்றது சரிதான் என்று நான் சொன்னேன். அப்படின்னாரு. ஐயா, நியாயப்படி பார்த்தா இந்த சாப்பாடை நான் தொடக்கூடாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல 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 இல்ல, இந்த சாம்பார் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னாரு. இல்லையா, மன்னிக்கணும், எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று நான் திரும்பி வந்து பட்டினியோடு படுத்து விடலாம் என்று நான் வந்தேன். ஆனால் பகவான் வேறு சாப்பாடு கொடுத்தார். பெருமக்களே, இந்த சம்பவத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சுட்டிக்காட்டவில்லை, ஒரு தெளிவுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு ஆசிரமம் வேண்டாம் என்பதுதான் அந்த பதிவு. 2வது விஷயம், ஆசிரமம் வேறு, அன்னதான மையங்கள் வேறு. அன்னதான மையங்களிலே அன்னதானம் போடுவது மட்டும்தான் டியூட்டி. நிறைய அன்னதான மையங்கள் இருக்கின்றன. அன்னதான மையங்கள் காலில் விழுந்து நான் கும்பிடுறேன், அதை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஆசிரமம் என்பது ஒரு சித்தரை வைத்தோ ஒரு ஞானியை வைத்தோ அதை பத்தி தான் அந்த உரையில பேசியிருந்ததே தவிர, இப்படி மக்கள் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத நினைச்சு பகவான் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதை நான் மற்றவங்களோட மனசை புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல, ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்றுதான் சொன்னேன். அந்த வண்டி வந்துட்டு அன்னதான வண்டி, அன்னதான மையத்திலிருந்து வந்த வண்டி, அது ஆசிரம வண்டி கிடையாது. எனக்கு ஆசிரமம் வேண்டாம் என்பதுதான் அந்த பதிவு. எனவே இந்த துறவற வாழ்க்கையில இது போன்ற பல விஷயங்களையும் கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு. ரொம்ப அற்புதமாகத்தான் போய்கொண்டே இருக்கிறது. இந்த இடத்திலே நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். பெருமக்களே, 1950 எங்க தாத்தா 15 வயசு பையன், அவ்வளவு ஒழுக்கம், அவரை போல ஒழுக்கமாக யாரும் இருக்க முடியாது. 2024 இதுல ஒரு பையன் 15 வயசு பையன், அவ்வளவு ஒழுக்கம், அவனை போல ஒழுக்கமா யாரும் இருக்க முடியாது. 1950 எங்க தாத்தா என்ன ஒழுக்கமாக இருந்தாரோ இந்த 2024 இந்த பையனும் அதே ஒழுக்கத்துல இருக்கிறாங்க. 2 பேரும் ஜஸ்ட் ஈக்குவல், அவ்வளவுதான். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், இவங்க 2 பேர்ல யார் பெரிய ஆளு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லட்டுமா? 1950 எங்க தாத்தா ஒழுக்கமாக இருந்தாரே, அவர் கிடையாது. 2024 ஒரு பையன் ஒழுக்கமா இருக்கான் தெரியுமா, அவருக்கு சமமாக அவன் தான் பெரியவன். ஏன் தெரியுமா? 1950 ஒண்ணுமே இல்ல, தெருக்கூத்து நடக்கும், எங்கேயாவது டூரிங் டாக்கீஸ்ல மண்ணை குமிச்சு வச்சுக்கிட்டு பொட்டுக்கடலை சாப்பிட்டுக்கிட்டு படம் பார்ப்பாங்க. சிவாஜி, ரத்த கண்ணீர், எம்ஜிஆர் படம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே எதுவும் கிடையாது. லவ்வர்ஸ் வந்துட்டு சும்மா வயக்காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தவிர வேற என்ன இருக்கு? இன்னைக்கு 2024 உங்க மொபைல்லையே கண்டது கழியுது இருக்கு. இப்படிங்கிறதுக்குள்ள தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கஞ்சா தெருவுக்கு தெருவு கிடைக்கிறது. எல்லா போதைப் பொருட்கள் பெண்களிடம் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஒரு பெண்ணிடம் காமம் செய்வது கூட எவ்வளவு ஈஸியாக கிடைக்கிறது. எல்லாமே கிடைக்கும் பொழுது ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறான் என்றால் அவனைத்தானே வந்துட்டு மேலான ஆளாக சொல்ல வேண்டும். ஒண்ணுமே கிடைக்கல, அப்ப வந்துட்டு எங்க தாத்தா 15 வயசுல ஒழுக்கமாக இருந்தார் அப்படின்னு சொன்னா அதுவா பெரிய விஷயம்? இதை சொல்லிவிட்டு நான் இன்னொரு விஷயத்துக்கு நான் வருகிறேன். காலங்கள் 4 வகைப்படுகிறது.
சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சத்திய யுகத்திலே 95% மக்கள் வந்துட்டு சத்தியவான்களாக இருப்பார்கள். அந்த இடத்திலே துறவரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. அடுத்து திரேதா யுகத்துக்கு வருகிறேன், கொஞ்சம் கஷ்டம். அடுத்து துவாபர யுகத்துக்கு வருகிறேன், கலியுகத்துக்கு வருகிறேன். கலியுகத்திலே துறவரம் செய்கிறார், சத்திய யுகத்திலே ஒருவர் துறவரம் செய்கிறார். இந்த ரெண்டுத்துல எது கஷ்டம்னு பார்த்தா கலியுகத்தில் துறவரம் செய்வதுதான் ரொம்ப கஷ்டம். கலியுகத்துல ஒரு சின்ன விஷயத்துக்கே பெரிய ஸ்கோர். ஆனா சத்திய யுகத்துல வந்துட்டு நீங்க இவ்வளவு தியானம் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா அந்த யுகம் அப்படித்தான். அந்த யுகமே முழுவதுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியான யுகம். யுகம் முழுவதும் சத்தியமாக இருக்கிறது. சத்தியமான யுகத்திலே நீ உட்கார்ந்துகிட்டு எவனுமே தொந்தரவு செய்ய மாட்டான், அவனும் தியானம் பண்ணிட்டு இருப்பான், எல்லாமே சத்தியவான்களாக இருப்பார்கள், யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க, உன்னுடைய சன்னியாசம் அழகாக போகும். அந்த இடத்துல நீ 10 மணி நேரம் அமர்ந்து தியானம் பண்ணால் ஒரு பாயிண்ட் தான் உனக்கு மார்க். ஆனால் எவ்வளவு இந்த ரோட்ல லாரி சவுண்டு, கார் சவுண்டு, கஞ்சா பையன், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதுக்கு மத்தியிலே அமர்ந்து நீ தியானம் செய்கிறாய் என்றால் 100 பாயிண்ட். 1 மணி நேர தியானத்திலே 100 பாயிண்ட் என்பதனால் இந்த நான் சொன்னேனே 1950 2024 அந்த ஒப்பீடு போலே சத்திய யுகம் கலியுகம் அப்படிங்கிற ஒப்பீடுல கலியுகத்திலே யார் யாரெல்லாம் துறவரம் செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த ஸ்கோரே வேற என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்வதற்கு நான் வருகிறேன். 3 விஷயத்தை மட்டும் நான் சுருக்கமா சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒண்ணு, நான் ஷீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறப்போ, தூங்கிட்டு இருக்கிறப்போ, தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு கை வரும், ஒரு இட்லி பாக்கெட்டோ, பிஸ்கட் பாக்கெட்டோ, ஒரு வாட்டர் பாட்டிலோ, ஏதோ ஒரு தின்பண்டமோ வச்சுட்டு அந்த கை போகும். அது யாரோ ஒரு முகம் தெரியாத நபர். நான் விழித்து பார்ப்பேன், பசியோடு இருப்பேன், 4 இட்லி இருக்கும், ஒரு தோசை இருக்கும், எடுத்து சாப்பிடும்போது யார் இது? இப்பொழுது கூட சொல்கிறேன், யாரோ முகம் தெரியாத அந்த நபரே, ஏதோ பார்த்து கொண்டு கூட இருப்பீர்கள், தெரியாது. அந்த ஆன்மாக்களை சத்தியமாக நான் வணங்குகிறேன். அவர்கள் யாருன்னே தெரியாது. அது பெண்ணா, ஆணா, பெரியவரா, குழந்தையா, யாரோ வந்து வைத்து விட்டு போகிறீர்களே. நான் முடிப்பதற்கு முன்பாக இந்த ஒன்றை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். 2.5 வருஷமாக ஏதோ கைகள் வருகின்றன, ஏதேதோ வச்சுட்டு போறீங்க, ஆப்பிள் அது இதுன்னு. நீங்கள் ஊட்டி ஊட்டி வளர்க்கிற இந்த சதையும் நரம்பும் தான் இந்த துறவரத்திலே இந்த பலத்தோடு. அதற்காக நான் உட்கார்ந்து உங்களுக்காக நான் பேசக்கூடாதா? நாள் கணக்காக அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து உங்களுக்காக நான் உபதேசம் செய்து கொண்டு இருக்க கூடாதா? செய்யலாம். உங்களுக்காக நான் நமஸ்கரிக்கிறேன். இந்த ஒரு விஷயம். 2வது விஷயம் நான் சொல்கிறேன், போர். ஒரே இடத்திலே உட்கார்ந்து இருக்கேன். நான் ஒண்ணு சொல்கிறேன், இந்த இடத்தை விட்டு நான் ஒருபோதும் நகர்வதே கிடையாது. குளிப்பதற்கு நான் 5 கிலோமீட்டர் போவேன்னு சொன்னேனே, அதை தவிர நான் ஒருபோதும் நான் நகர்வதே கிடையாது. ஒரே இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறியே, போர் அடிக்காதா? போர் என்கிற சொல் ஒரு துறவியின் வாழ்க்கையில், மனதில், சிந்தனையில் வருகிறது என்றால் அவர் துறவியே கிடையாது. எது போர் அடிக்கும்? காணுகிற பொருட்கள், இந்த மரம், செடி, கொடி அனைத்துமே கடவுளுடைய படைப்பு. கடவுளுடைய படைப்பை பார்த்துக்கிட்டு உனக்கு போர் அடிக்குமா? இல்ல, அதையே தான் 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், போர் அடிக்காதா என்கிற கேள்வி வருவது நியாயம்தான். கிடையாது. போர் என்கிற சொல்லே கிடையாது. ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது போர் என்கிற சொல் வருகிறது என்றால் நீ துறவியே கிடையாது. எனக்கு போரே வரவில்லை என்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு 3வதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த உரையை நான் ஆரம்பிக்கும் பொழுது 2018 2019 வாக்கிலே எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கு எதிரிலே இருக்கும் பிள்ளையாரை திட்டிவிட்டு வந்தேன். வரும் பொழுது எனக்கு நீ திருவண்ணாமலைக்கு வந்துரு அப்படின்னு நான் சொன்னேனே. இப்பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன், எங்கே இருக்கிறார் அந்த பிள்ளையார் அப்படின்னு நான் பாக்குறேன். இதோ இந்த கிரிவல பாதையில தொடக்கத்துல அங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த கோவில், அந்த பிள்ளையார் தானோ அவர் என்று நான் தியானித்து பார்க்கிறேன். பெருமக்களை, எனக்கு ஒன்று தோன்றுகிறது, அந்த போண்டா ஐயா தானோ அவர்தான் அந்த பிள்ளையாரோ தெரியல. ஆனால் அப்படியே தியானிச்சு பார்க்கும்போது அவர்தானோ பிள்ளையார் அந்த வடிவத்தில் வந்து என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறாரோ? சாமி, காப்பி வாங்கிட்டுமா? போண்டா சாப்பிடுங்க சாமி, இந்தாங்க சாப்பிடுங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தகப்பனார் ஸ்தானத்திலே, ஒரு நண்பர் ஸ்தானத்திலே, எந்தவித சூடு சொரணை இல்லாமல் ஒரு மரக்கட்டையாக, ஒரு சுத்தமான மகரிஷி போன்ற தோற்றத்திலே, ஒரு துருப்பிடிச்ச சைக்கிள்ல ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு, உள்ளுக்குள்ள அந்த கிளியாஞ்சட்டி, நல்லெண்ணெய் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு வர்ற அவர் பிள்ளையாரோ? தெரியவில்லை. நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு சொல் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவது மிக மிக சுலபம். இளைஞர்களை, எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவது மிக மிக சுலபம். எது கடினம் தெரியுமா? அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்வது கடினம். ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு ஐ லவ் யூ ரொம்ப ஈஸி.
ஐ டூ லவ் யூடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி உங்களுடைய காதலை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களே, ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. தொடங்கி விட்டீர்கள். 40 வருடங்களாக இந்த பெண்ணை நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன்னு தொடருங்கள் பார்ப்போம். ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். தொடங்குவது ரொம்ப ஈஸி. ஒரு பொட்டிக்கடையை தொடங்குவது ரொம்ப ஈஸி. ஒரு பிசினஸ் தொடங்குவது ரொம்ப ஈஸி. ஒரு திருமணத்தை தொடங்குவது ரொம்ப ஈஸி. தொடர்வதுதான் மிக 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 கடினம். 40 வருடங்களாக இந்த பெண்ணை நான் பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டேன், இன்னும் காதலித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது மிக மிக கடினம். எனக்கு தமிழ்நாட்டுல இந்த சர்டிபிகேட் தூக்கி போட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையும் தூக்கி போட்டு, வீடை தூக்கி போட்டு கடினம். அதை தொடர்ந்து செய்ய வைப்பதற்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு சக்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தை பார்த்து என்னை சுத்தி இருக்கிற அனைத்து ஆன்மாக்கள், திருவண்ணாமலையில் இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமஸ்காரம் சொல்லி இது தொடரட்டும், தொடர்வதற்கான அந்த சக்தி எனக்குள் வந்து சேரட்டும். ஓம் நம சிவாய நமக. இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஓம் நம சிவாய நமக.